பொறுப்பான வாழ்க்கையும் பொறுப்பற்ற வாழ்க்கையும் என்ற தலைப்பிலே ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் நம்முடைய சிறப்புரையாற்ற வந்துள்ளார்கள். ஐயா அவர்களை பற்றிய அறிமுகம் நாம் அனைவரும் அறிந்ததே. ஐயா அவர்கள் 20 ஆண்டுகளாக அக்குபஞ்சர் மருத்துவம் பற்றி சிறப்பான சேவை மக்களுக்கு அளித்து வருகிறார். கோயம்புத்தூரில் யூனிவர்சிட்டி ஆஃப் அக்குபஞ்சர் சயின்ஸ் என்ற நிறுவனத்தின் பிரின்சிபலாக உள்ளார்கள். ஐயா அவர்கள் ஜூம் வாயிலாக மக்களுக்கு விழிப்புணர்வு பெற அக்குபஞ்சர் மற்றும் வாழ்வியல் முறை பற்றி பல்வேறு வகுப்புகளை சிறப்பாக நடத்தி வருகிறார்கள். நம் தமிழ் ஆனந்த யோகத்தில் பல்வேறு தலைப்புகளில் பல சிந்தனைகளை நமக்கு அளித்துள்ளார்கள். இன்று நமக்கு பொறுப்பான வாழ்க்கையும் பொறுப்பற்ற வாழ்க்கையும் என்ற தலைப்பிலே சிந்தனை உரை ஆற்றுவதற்காக தமிழ் ஆனந்த யோக அருத்தொண்டர்கள் மற்றும் மெய்யன்பர்கள் அனைவரின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்கிறோம். துவங்கலாம் ஐயா. இன்று நம்ம எடுத்திருக்கிற தலைப்பு பொறுப்பான வாழ்க்கையும் பொறுப்பற்ற வாழ்க்கையும். இன்றைய தலைப்புல நம்ம பொறுப்பான வாழ்க்கை பொறுப்பற்ற வாழ்க்கை, இதுக்கு எதுக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எப்ப ப்ரியாரிட்டி கொடுக்கணும், எப்போது மாற்றம் அடையணும், எது லாபம் எது நஷ்டம் அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு நம்ம விளக்கமா பார்க்கலாம். பொறுப்பான வாழ்க்கை முதல்ல பார்த்துக்கலாம். இந்த பொறுப்பான வாழ்க்கை அப்படிங்கிறது எது, எத்தனை ஆண்டுகள் நம்ம வச்சுக்கலாம், அதுக்கப்புறம் பொறுப்பற்ற வாழ்க்கை எத்தனை ஆண்டுகள் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத பத்தி இன்னைக்கு விளக்கமா பேசலாம். இது அனார்கலி மேடம், இடையில ஒரு 5 நிமிஷம் மட்டும் எனக்கு ஒரு சின்ன பிரேக் தேவைப்படும். அதுக்கு இடையில நாங்க இந்த கிளாஸ் பத்தி அனௌன்ஸ் பண்ணிடுறோம். ஓகே மேடம். இவங்க வந்திருக்காங்க, ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் எனக்கு டைம் கொடுத்து அவங்களை ஃப்ரீ பண்ணிட்டேன், அப்புறம் நானும் ஃப்ரீ ஆயிடுவேன். ஓகே. பொறுப்பான வாழ்க்கை, இந்த பொறுப்பான வாழ்க்கை பற்றி நம்ம இப்ப இருக்க இந்த குரூப்ல இருக்கிறவங்க யார்கிட்டையும் பெருசா சொல்ல தேவையில்லை. என்னன்னா, ஏற்கனவே நம்ம எல்லாருமே ரொம்ப பொறுப்பான மனிதர்களா தான் இருக்கிறோம். இது எத்தனை ஆண்டுகளுக்கு இந்த பொறுப்பு நமக்கு தேவைப்படும் அப்படிங்கறதுதான் முக்கியமா இருக்குது. எதுலாம் பொறுப்பா இருக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம குழந்தைகளை பொறுப்பா தான் வளர்க்கணும். குழந்தைகள் பொறுப்பா இருக்கணும் முதல்ல. அது நமக்கு தெரியும். குழந்தைகளுக்கு பொறுப்புன்னா படிப்புல பொறுப்பா இருக்கிறது, அதுக்கப்புறம் வாழ்க்கையில பொறுப்பா இருக்கிறது, சொசைட்டி மேல பொறுப்பா இருக்கிறது, அப்புறம் சம்பாத்தியத்துல பொறுப்பா இருக்கிறது, சேமிப்புல பொறுப்பா இருக்கிறது, டைம் மேனேஜ்மெண்ட்ல பொறுப்பா இருக்கிறது. இப்படி அவங்களோட வாழ்க்கை முறையில இது எல்லாமே பொறுப்போட தான் இருக்கணும். பொறுப்பற்ற வாழ்க்கைக்கு அவங்க போக முடியாது, போகக்கூடாது. சோ அப்ப இப்போ நம்ம வீட்டுல குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப இந்த டாபிக் எடுத்துக்கிட்டு போய் இதை கேட்டுட்டு அவரே சொல்லிட்டாரு, பொறுப்பு இல்லாம தானே இருக்க சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி மீனிங் எடுத்துக்க கூடாது. ஏன்டா அப்படி ஒரு வகுப்பு எடுக்கும்போது பெரியவங்களுக்கு தான் அந்த கிளாஸ் எடுத்துட்டு இருந்தோம். பட் கேட்டுட்டு இருந்த குழந்தைகளுக்கு என்னன்னா, டக்குட்டு ஆஹா இது ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. அது தப்பா போயிடுச்சு. அதனாலதான் நம்ம தெளிவா பிரிக்க வேண்டிய கட்டம் வருது. இப்ப நம்ம இங்க குரூப்ல ஒரு 45 பேர் 50 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, அவங்க எல்லாமே ஒரு இயல்பு தன்மையில ஒரு 40+, 45, 50 அப்படி இருப்பாங்க. அதனால அவங்களுக்கு நம்ம அடுத்த டாபிக் தான் ரொம்ப முக்கியமானது. இந்த டாபிக்ல இப்ப அதுக்கு முன்னாடி வயது, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 48 அப்படிங்கிற வயது அல்லது 47 வயது அப்படிங்கிற வரைக்கும் எப்படி இருக்கணும் சொன்னா, சின்சியர் சிகாமணி சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி சின்சியரிட்டியா இருக்கணும் எல்லா விஷயத்திலையும். செய்யற வேலையில, நம்ம தொழில் எதுல செஞ்சுட்டு இருந்தாலும், அது தொழில் அரசாங்க வேலையா இருந்தாலும் சரி, பிரைவேட் ஜாபா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட ஜாபா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே எப்படி இருக்கும்னா இயல்பு தன்மையில சின்சியரிட்டியோட மெயின்டைன் பண்ணி வரணும். சின்சியரிட்டிங்கிறது எதெல்லாம் மெயின் பண்ணும் அப்படின்னா, தொழில்ல ஏமாற்றம் பண்ணக்கூடாது, டைமை ஏமாற்றக்கூடாது. முக்கியமானது டைம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா டைம் மட்டும் தான் நம்ம காசு கொடுத்து வாங்க முடியாத ஒரு பொருளாக இருக்குது. அதனால டைமும் செய்யக்கூடிய தொழில நம்பிக்கை இன்மையும் வரக்கூடாது. இப்போ ஒரு பிசினஸ் பண்றோம் அப்படின்னா, பிசினஸ் அப்படின்னா வியாபாரம் வரும்போது ஒரு லாபம் இல்லாம ஒரு தொழில் பண்ணலாமா அப்படின்னா கூடாது. லாபத்துக்கு தான் நம்ம தொழில் பண்றோம். அப்ப அந்த இடத்துல அந்த லாபம் அப்படிங்கிற விஷயத்த அந்த பர்டிகுலர் நபர் தான் டிசைட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. எப்படின்னா அதுல என்னென்ன செலவுகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அவருக்கு கைக்கு ஒரு மார்ஜின் வேணும். அந்த மார்ஜினும் வச்சுதான் அவர் வியாபாரம் பண்ணணும். அந்த இடத்துல
அந்த அதீதமா மார்ஜின் வைக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அந்த தவறு மட்டும் பண்ணாம இருந்தா போதும். உதாரணத்துக்கு ஒரு பொருளை வாங்குறோம். ஒரு சில சமயம் அந்த பொருள்ல 30% மார்ஜின் வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஒரு சில சமயம் மார்ஜின் 10% தான் வைக்க வேண்டி இருக்கும். அப்படின்னால அதையும் அவங்க பார்த்துதான் செய்யணும். எதெல்லாம் பொருள்கள் அழியாமல் இருக்குமோ அதுகளுக்கெல்லாம் மார்ஜின் வந்து பொதுவா கம்மியா இருக்கும். எதெல்லாம் சீக்கிரம் அழியுமோ அந்த பொருளுக்கு மார்ஜின் வந்து அதிகமா வைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். உதாரணத்துக்கு காய்கறி கடையில காய்கறி வாங்குறாங்க அப்படின்னா அவங்க கொஞ்சம் மார்ஜின் கூட வைக்கணும். ஏன்னா பாதி அழுகிடுச்சு பாதி கெட்டுச்சுன்னா அவங்களோட வியாபாரத்துல வரக்கூடியது லாபம் போயிடும். பட் ஒரு பொருள் அழியாம இருக்கும் அப்படின்னா அதுல வந்து மார்ஜின் கம்மியா வச்சா போதும் உங்களுக்கு. ஏன்னா பொருள் அழிய போறது இல்லை. அதனால அதுல இருந்து நஷ்டம் வராது, லாபம் வர்றது தள்ளி போகும். அத மாதிரி அவங்க வந்து அந்த பொருள்ல வந்து லாபத்தை குறைச்சிக்கலாம் அப்படிங்கிறது நல்லது. இப்ப நம்ம பொதுவாகவே தனிப்பட்ட மனிதர்கள்ல இருந்து ஒரு மன சாட்சியோட ஒரு அறம் சார்ந்த வாழ்க்கை வாழும் பொழுது இந்த லாபம் நஷ்டம் அப்படிங்கிற விஷயத்த கவனிச்சு பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா பொருளோட வேல்யூ வந்து நமக்கு வந்து எல்லாத்துக்கும் எல்லார் கையிலயும் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிரும் தானாவே. பட் சில இடங்கள்ல எப்படி நடக்குதுன்னா அந்த டிமாண்டை பொறுத்து வேல்யூ ஏத்திக்கிறாங்க. அப்படி பண்ணும் பொழுதுதான் கிடைக்க வேண்டிய மக்களுக்கு பொருள் கிடைக்காம போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்குது. அப்போ வியாபாரம் பண்ணும்போது இந்த கண்டிஷன்ல இருக்குது. வேற ஒரு வேலைக்கு போறோம் அப்படின்னா வேலைக்குள்ள போகும் பொழுது வேலை கிடைக்கல அப்படின்னா நம்ம வருத்தப்படுறோம். வேலை கிடைச்சிருச்சுன்னா அந்த வேலையை பத்தி ஒரு எள்ளி நகையாடுதல் வந்து பொதுவா நடக்குது. அது அரசாங்க வேலையா இருந்தாலும் சரி, தனிப்பட்ட வேலையா இருந்தாலும் சரி. வேலை கிடைக்காத போது வேலை மேல அக்கறை இருக்குது. வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அது அந்த வேலையை பத்தி கிண்டல் பண்றது, அது வந்து பெரிய தவறான கான்செப்ட். அப்படி எள்ளி நகையாடுச்சுன்னு சொன்னீங்கன்னா நம்மளும் எள்ளி நகையாட போயிடுவோம். நம்ம இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், நம்ம இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி, நம்ம இருக்கக்கூடிய ஒரு இடம், அதை வந்து இதெல்லாம் என்னத்த பெரிய விஷயமா அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா நாளைக்கு அந்த நிலை நமக்கும் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. அதனால அந்த இடத்துல பொறுப்போட நம்ம இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா அரசாங்கமோ அல்லது பிரைவேட் ஆர்கனைசேஷன்லயோ இருக்கும்போது அந்த ஆர்கனைசேஷனை பத்தின கிண்டல் கிண்டல் கேலி அதிகமா இருக்கும். அங்க இருக்கிறவங்களை பத்தி அல்லது அங்க இருக்கக்கூடிய அமைப்பை பத்தி ஏதாச்சும் ஒண்ணு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து ஒரு தவறான கான்செப்ட். அந்த அமைப்பு அந்த ஒரு கம்பெனி அல்லது அந்த ஆர்கனைசேஷன் இருக்கிறதுனாலதான் நம்ம அதுக்குள்ள இந்த வேலையை பண்ணிட்டு இருக்கிறோம். அதையவே கிண்டல் பண்ணிட்டு இருந்தா, அதாவது அந்த மரத்து மேல உட்காந்துட்டு நீங்க பழம் சாப்பிட்டுட்டு திட்டிட்டு இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன். நீங்க எதை கிண்டல் பண்ணீங்கன்னா மரத்தோட வேரை கிண்டல் பண்றீங்க. மரத்தோட வேரை கிண்டல் பண்ணும்போது ஒரு கட்டத்துல அந்த மரம் சாஞ்சிருச்சு அப்படின்னா அப்புறம் நீங்க எங்க உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்க முடியும்? இது வந்து மிக மிக தவறான ஒரு பொறுப்பற்ற வாழ்க்கையோட அர்த்தமா போயிடும். சோ இங்க வந்து நம்ம எல்லாருமே பொறுப்போட இருக்கணும். நம்ம எல்லாருமே அதை கடந்துதான் வந்திருப்போம். சில சமயம் தவறுகள் நடந்திருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் இப்ப நம்ம வாழ்க்கை முறையில அதாவது நம்மளோட 40+, 50+ அப்படி வரும்போது நம்ம பொறுப்பான வாழ்க்கையில வந்திருப்போம். சோ பொறுப்பான வாழ்க்கையை நிறைய பேர் சொல்லி கொடுத்துட்றாங்க. சின்ன வயசுல இருந்து ஸ்ட்ரிக்டா இருக்கணும், அப்படி எல்லாம் குழந்தைகளை வளர்த்துறதுல ஸ்ட்ரிக்டா இருக்கணும் அப்படின்ட்டு. இதுல வந்து நம்ம இப்ப வரக்கூடிய ஜென்ரேஷன் எங்க கிளினிக்ல வரும்போது பார்த்தோம், இப்ப வந்து குழந்தை பேரு அப்படிங்கிறதே ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால குழந்தை மேல அதீதமான பாசம் வைக்கிறோம் அப்படின்னு வச்சுட்டு அந்த குழந்தைகளை பொறுப்பா மாத்துறதுக்கு பதிலாக பொறுப்பற்ற முறையில மாத்திடுறாங்க. எப்படின்னா கேட்கறதுக்கு முன்னாடி கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்களை பொறுத்த மட்டும் ரொம்ப பொறுப்பான நபரை பொறுப்பான வேலையா நினைக்கிறாங்க. பட் அது மிக மிக தவறான ஒரு அறிகுறி. 2 குழந்தைகள் இருந்தா 2 குழந்தைகளும் சின்னதா ஒரு பேக்கெட் பிஸ்கட் கேட்கறாங்க, ஒரு பேக்கெட் சிப்ஸ் கேட்கறாங்க அப்படின்னா பேரண்ட்ஸோட பாலிசி எப்படி சொன்னா சரி இந்த ஆளுக்கு ஒன்னொன்னு வாங்கி கொடுத்தா அவங்க வந்து சண்டை போடாம இருப்பாங்கல்ல அப்படிங்கிறது ஒரு பொறுப்பான முறை நினைக்கிறாங்க. பட் அது வந்து பொறுப்பு கிடையாது, தவறான பொறுப்பு. அந்த குழந்தைகள் கிட்ட நம்ம வந்து ஒரு பாசத்தை பகிர்ந்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி உணவையும் பகிர்ந்து கொடுக்கணுங்கிற பழக்கத்தை பேரண்ட்ஸ் தான் செய்யணும். அப்படி பேரண்ட்ஸ் செஞ்சா மட்டும்தான் அந்த குழந்தைகள் வந்து அந்த தன்மையில இருப்பாங்க. அப்ப ஒரு சிப்ஸ் பாக்கெட்டை தான் 2 பேர்த்தையும் ஷேர் பண்ணணுமே தவிர 2 கொடுத்தா பிரச்சனை முடிஞ்சிருச்சு அப்படிங்கறத வந்து நல்ல பழக்கம் கிடையாது. 2 வாங்கி கொடுக்கறது பொறுப்பற்ற முறை. 1 வாங்கி 2 பேர் ஷேர் பண்ணிக்கிறது பொறுப்பான முறை.
அப்போ அந்த நமக்கு என்னன்னா பட்ஜெட் இந்த இடத்துல சார் கேட்கிற பிஸ்கட் 5 ரூபாய், 5 ரூபாய்க்கு 2 கொடுத்தா நம்ம வேலை முடிஞ்சது இல்ல அப்படின்னு நமக்கு தோணும். இந்த 5 ரூபாய் தான் அடுத்த 2 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க 500 ரூபாய் பொருளுக்கு சண்டை போடுவாங்க. 500 அது ஒரு பெரிய டாயா இருக்கும், அந்த டாய்க்கு வேணும்னு சொல்லி சண்டை போடுவாங்க. நம்ம அதுக்கு 500 மனசு ஏதோ சிரமப்பட்டு கொடுத்துட்டோம் வைங்களேன். அடுத்தது அவங்க 50,000 பொருள் கேட்கும் போது அதே மாதிரிதான் கேட்பாங்க. அப்போ 50,000 கேட்கும் போது மட்டும் நம்ம ஷேரிங் மோடுக்கு வாங்க அப்படின்னு சொன்னா அவங்களால செய்ய தெரியாது. அப்போ நமக்கு பொறுப்பு என்னங்கிறது தெரியாதனால, நம்ம பொறுப்பற்று இருந்தனால அந்த குழந்தைகளுக்கு என்னாச்சு, அந்த பருவத்துக்கு வரும்பொழுது பொறுப்பற்றவர்களாக மாறிடுறாங்க. அப்ப இந்த இடத்துல குழந்தைகளை வளர்த்தும் பொழுது நம்ம சில பொறுப்போட சேர்ந்துதான் செய்யறோம். அதுல இந்த ஷேரிங் மோட் அப்படிங்கறத கொடுத்தா மட்டும்தான் சொசைட்டிக்கு ஷேர் பண்ணணும், தன்னோட கூட இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். இது அந்த காலத்துல நம்ம வீடுகள்ல பார்க்கும் பொழுது நம்ம எல்லாருமே அதை கடந்து வந்திருப்போம். நம்முடைய தாய் தந்தைகள் ஏதாச்சும் ஒண்ணு வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்கன்னா, ஏதாச்சும் ஒண்ணு செஞ்சாங்கன்னா, பர்டிகுலரா வீட்டுல அவங்க வீட்டுல தீபாவளி பலகாரங்கள் ஏதாவது செஞ்சாங்கன்னா, அம்மாவோட பழக்கம் பார்த்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் அது இவ்வளவுதான் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஆனா அது அந்த சொல்லப்போனா அந்த ஒரு மாசம் பூரா கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு மாசம் பூரா ஒண்ணு எடுப்பாங்க, இந்த எல்லாரும் பிரிச்சுக்கோங்க அப்படியே கொடுத்துருவாங்க. ஆனா எக்ஸ்ட்ரா ஒண்ணு கொடுக்கலாம் இல்லை அப்படின்னா தரமாட்டாங்க. அந்த சர்ப்ளஸ் ஏன் தர்றது இல்லைன்னா அவ்வளவுதான், அதுதான் ஷேரிங் மோடு. அப்பதான் நாளைக்கு அந்த குழந்தை, இப்ப ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்கிறாங்க, ஒரு அக்காவும் தம்பியும் இருக்கிறாங்க அப்படின்னா, நாளைக்கு அக்காவுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொல்லப்போ தம்பி என்னன்னு சொல்லி காது கொடுத்து கேட்கணும்னு தோணும். அதனால அந்த ஷேரிங் மோடுங்கிறத அவங்க அந்த சின்ன வயசுலயே அவங்க நம்ம கிட்ட பழக்கி விட்டாங்க. அதனால நம்ம அது சாதாரணமா நம்மளோட ரத்தத்துல ஊறி போயிடுச்சு. ஆனா நம்ம என்ன நினைச்சோம், அந்த டைத்துல சின்ன குழந்தைகளா இருக்கும் பொழுது நமக்கு ஒண்ணு கிடைக்கல, இல்ல ஒண்ணுதானே கிடைச்சது. அதனால நம்ம என்ன பண்ணலாம், நம்ம குழந்தைகளுக்கு 2ஆ கொடுத்துட்டா சந்தோஷமா இருக்குமே அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்குற அந்த 2வது பொருள் ஓவர் டோஸா மாறிடுவோம். அப்ப அது மேல ஒரு ஈடுபாடு இல்லாம போயிடுது. எதுவுமே அதிகமா கிடைக்கும் போது திகட்ட ஆரம்பிக்குது. அப்ப நம்ம அந்த கட்டத்துல பொறுப்பான வாழ்க்கை சொல்லி ஒரு பொறுப்பற்ற வாழ்க்கை முறையை அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். சோ இது நம்ம தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். சோ பொறுப்பான வாழ்க்கை முறை அப்படிங்கிறது நமக்கு ஒரு 45-48 ஆண்டுகள் வரைக்கும் நீங்க பொறுப்பா இருக்கிறது ரொம்ப 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 முக்கியம். அதுக்கப்புறம் நீங்க பொறுப்பா உங்களுக்கு ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறது, அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்றதுக்காக சேர்த்து வைக்கிறது, அதுக்கப்புறம் உங்களுக்குங்கிற ஃபியூச்சருக்கு ஏதாச்சும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு இடத்த வாங்கி போடுறது, இது எல்லாமே உங்களோட இன்பில்ட்டா மாத்திக்கணும். பொறுப்பா இருக்கிறது ரொம்ப சுலபம். பொறுப்பா இருக்கிறது ரொம்ப சுலபம். ஏன்னா அந்த பருவத்துல நமக்கு எனர்ஜி ரொம்ப அதிகமா இருக்கும், உடலோட வலிமை ரொம்ப இருக்கும், மன வலிமை ரொம்ப இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணுவோம், ஓவரா நம்மளால தூக்க முடியும், வாரம் தூக்க முடியும். அப்ப நிறைய வேலைகளை நம்மளால செய்ய முடியும். அதனால அந்த பொறுப்பை சுமக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அப்படி ஒரு பொறுப்பு இருக்குங்கிறது கூட நம்ம மனசுல படாது, சாதாரண நிகழ்வா நம்ம போயிட்டு இருப்போம். வேற அடுத்த ஸ்டேஜ் ஒண்ணுக்குள்ள வந்தாகணும். இந்த அடுத்த ஸ்டேஜுக்குள்ள ஏன் வரணும் அப்படி சொன்னா, நம்ம வாழ்க்கை முழுமையை நோக்கி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த முழுமையான வாழ்க்கை அப்படிங்கிறது 2ம் சேர்ந்து இருந்தாதான் முழுமையை நீங்க அனுபவிக்க முடியும். அப்ப எது 2 அப்படின்னா, 2மே எதிரில இருந்தக்கூடிய தன்மைகளை நீங்க வாழ்க்கையில பார்த்துட்டீங்கன்னு சொன்னாதான் வாழ்க்கையில ஒரு முழுமையும் உங்களால பார்க்க முடியும். அப்ப பொறுப்பான வாழ்க்கை ஒரு கட்டத்துல, அதுக்கப்புறம் அடுத்த கட்டத்துக்கு போகணும், அது பொறுப்பற்ற வாழ்க்கை. இப்ப இந்த பொறுப்பற்ற வாழ்க்கை அப்படின் போது நமக்கு பொதுவா என்ன தோணும்னா, அதே எப்படி வாழ்க்கையில பொறுப்பு இல்லாம இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆனா நமக்கு வாழ்க்கை முழுமை அடையணும் இல்ல, வந்த வாழ்க்கை முழுமை அடையணும் இல்லையா? அப்ப வந்த வாழ்க்கை முழுமை அடையணும் அப்படின்னா 2 தன்மையும் நீங்க பார்க்கணும். இதுல எது நல்லது கெட்டதுங்கிறது கிடையாது. 2 தன்மையும் நீங்க பார்த்து அனுபவிச்சா மட்டும்தான் உங்களால ஒரு முழுமையான வாழ்க்கைக்குள்ள போக முடியும். அப்போ அந்த 2வது வாழ்க்கை அப்படி சொல்றது எதை நோக்கிய பயணம், எதுல இருந்து நான் பொறுப்பு இல்லாம இருக்கணும், எதை பொறுப்பற்ற முறையில ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்துடணும். அதுக்குள்ள அனார்கலி மேடம் நீங்க கொஞ்சம் தகவல் பேசிக்கோங்க, நான் லைன்ல வந்துடுறேன் உடனே. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஐயா இப்போ இந்த நேரம் எடுத்த வகுப்புல இருந்து 2 பாதியாக பிரிச்சிருக்காங்க நம்ம வாழ்க்கையில். பொறுப்பான வாழ்க்கை, பொறுப்பற்ற வாழ்க்கை.
ஐயா வந்து இத்தனை நேரம் நம்முடைய பொறுப்பான வாழ்க்கை பற்றி விளக்கினாங்க. நம்ம வந்து எப்படி பொறுப்பாக இருக்க வேண்டும், அதாவது வாழ்க்கை வந்து முழுமையாக இருக்கணும்னா ரெண்டுமே இருக்கு, வாழ்க்கையும் அனுபவிக்க வேண்டும். பொறுப்பான வாழ்க்கை மற்றும் பொறுப்பற்ற வாழ்க்கை ரெண்டுமே இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை முழுமை அடையும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ பொறுப்பான வாழ்க்கை பற்றி சொன்னோம்னா 47 வயது வரை நாம் பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் ஐயா. அதில் வந்து எப்படி இருக்கணும்னா குழந்தைகள் வளர்ப்பதில், அதுக்கப்புறம் ஸ்கூல் காலேஜில் சொசைட்டி, நம்ம பணம் சேமிக்கிறது, வீடு கட்ட, டைம் மேனேஜ்மெண்ட், ஒர்க்கு, இது எல்லாத்துலேயுமே நம்ம பொறுப்பாக இருப்போம். நம்ம வந்து அப்போ இளமையாக இருக்கிறதுனால அது வரைக்கும் நம்ம அந்த பொறுப்பான வாழ்க்கை ஈஸியாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து நம்ம தொழில் செய்கிறோம் அப்படின்னாக்கா அதில் வந்து லாபம் நஷ்டம் என்பதை அறம் சார்ந்து இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயா. அடுத்தது வந்து நம்மளுடைய வேலை செய்கிற ஆர்கனைசேஷனே கிண்டல் பண்ணுறது அப்படின்றது வந்து ஒரு பொறுப்பற்ற வாழ்க்கை அது. அதுக்கப்புறம் குழந்தை வளர்ப்பதில் அவங்களுடைய கண்டிப்பாக எப்படி வளர்க்கணும் அப்படின்றது இப்போ தெரியாமல் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குழந்தை தான் வச்சுருக்காங்க, அதனால் ஒன்று தானே இருக்குதுன்னு சொல்லி அம்மா அப்பா 2 பேரும் சம்பாதிக்கிறாங்க. குழந்தைங்க கேட்குறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்து அவங்கள வந்து பொறுப்பற்றதாக வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க பின்னாடி வளர்ந்து வரும்போது என்ன சொசைட்டிக்கு என்ன செய்வாங்க, எல்லாரோட எப்படி பகிர்ந்து உண்றது, அதுக்கப்புறம் எது அறம் தெரியாமல் வாழ்கிறது, இதெல்லாம் வந்து ஒரே ஒரு குழந்தை வச்சுருக்கிறவங்க அவங்க குழந்தைக்கு சொல்லிக் கொடுக்க வளர்க்க முடியாமல் இருக்குது சூழல். அது வந்து பொறுப்பற்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது வந்து 2 குழந்தைகள் இருக்கும்போது அவங்களுக்கு பகிர்ந்து உண்ண வேண்டும் அப்படின்றத சொல்லித்தரணும். எப்படின்னா ஒரு பேக்கெட் பிஸ்கெட்டை கொடுத்து 2 பேரும் பகிர்ந்து உண்ணுங்கன்னு சொன்னாக்கா அதுலேருந்து தொடங்கி அவங்க பெருசாக வந்து ஒரு பொருள் வாங்கும்பொழுதும் அவங்களுக்கும் கொடுத்து சாப்பிடணும் அப்படின்ற எண்ணம் வந்துடும் சின்ன வயசுலேருந்தே. அப்போ அந்த குழந்தைங்க வந்து வெளியில் சொசைட்டிலையும் சரி, அதுக்கப்புறம் ஸ்கூலில் காலேஜில் அவங்க ஒர்க் பண்ணுற இடத்துலையுமே வந்து அவங்க பகிர்ந்து உண்தல் அப்படின்ற பண்பை வந்து சின்ன வயசில் நம்ம சொல்லி கொடுத்து வளர்ந்துட்டோம்னா அவங்க நல்ல பண்புள்ளவங்களாக இருப்பாங்க. அப்போது அந்த பொறுப்பு நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஒரு குழந்தை எப்படி வளர்க்கணுன்ற பொறுப்பு 47 வயது வரை நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி முடித்தாங்க ஐயா. அடுத்தது வந்து ஐயா பொறுப்பற்ற வாழ்க்கையை பற்றி சொல்கிறதா இருக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம அக்குபஞ்சர் வகுப்புகள் துவங்க உள்ளது ஜனவரி மாதம். அதில் சேரணும்னு விரும்புகிறவங்க சேரிக்கலாம். இப்போ வந்து அதில் போஸ்டர் அதை ஷேர் பண்ணியிருக்கோம் குரூப்பில். இந்த அக்குபஞ்சர் டிப்ளமா வந்து 1 வருஷ காலம் இருக்கும், அது 11 மாதம் இருக்கும். ஒரு மாதமும் கடைசி 4வது சனி ஞாயிறு மட்டும் வகுப்புகள் நடைபெறும். ஆஷா நிவாஸ் அப்படின்ற ஒரு சென்டரில் சென்னையில் வந்து நடக்கிறதுக்கு. இந்த அக்குபஞ்சர் வகுப்புகளை எவ்வளோ முக்கியம் வாழ்க்கையில் அப்படின்றத நம்ம நன்மனையை பலமுறை எடுத்து சொல்லியிருக்காங்க. ஸோ சேர விரும்புகிறவங்க அங்கே கீழே கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லை என்ன நம்பர், இல்லை அனார்கலி நம்பர், சசிகுமார் ஐயா நம்பர், யாரை வேணால் காண்டாக்ட் பண்ணி இந்த டீட்டெயில்ஸ் கேளுங்க. ஜனவரி மாதம் வகுப்புகள் ஆரம்பிக்க உள்ளது. சேர விரும்புகிறவங்க சீக்கிரமாக சேருங்க. மிகவும் பயனுள்ளது இது, வாழ்க்கைக்கு கட்டாயம் படிக்க வேண்டிய மருத்துவம் இது. அதில் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மாதம் 5000 ரூபாய் அந்த மாதிரி கட்டினா போதும். நம்ம தமிழ் ஆனந்த யோகத்தில் இதில் நிறைய பேர் பயனடைஞ்சிருக்காங்க. நிறைய பேர் வகுப்புகளுக்கு போய் அதை கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கும் சர்வீஸ் பண்ணுறாங்க. இதை படிக்கிறது மூலம் நம்ம மட்டும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறத காட்டிலும் சமுதாயத்தில் மகரிஷி ஐயா சொல்கிற தொண்டு செய்கிற அப்படின்ற ஈகைகளை வந்து இந்த அக்குபஞ்சர் வந்து பிறருக்கு தொண்டு செய்வதை வந்து நம்ம இந்த அக்குபஞ்சர் படித்து அதன் மூலமாக செய்யலாம். நம்ம கர்மவினையே கழிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வழி வந்து இந்த அக்குபஞ்சர் கற்றுக்கிட்டு நம்ம மற்றவங்களுக்கு சர்வீஸ் செய்கிறது அப்படி சொல்லியிருக்காங்க. அதனால் சேர விரும்பும் அன்பர்கள் அதில் கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி சேருங்க. ஜனவரி மாதம் கடைசி சனி ஞாயிறு ஆரம்பிக்க உள்ளது. கண்டினியூ பண்ணலாம். பொறுப்பற்ற வாழ்க்கை அப்படிங்கிறது வரும்போது நார்மலா பொறுப்பற்ற வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கை முறையில பொறுப்பு 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 சொல்லி பொறுப்பு சமந்ததுக்கு அப்புறம் அந்த பொறுப்பை இறக்கி வைக்கிறதுங்கிறது ஒரு கலை. அந்த பொறுப்பை இறக்கி வைக்கிறது ஒரு தனி கலை. உண்மையாலுமே ஒரு பருவத்துக்கு அப்புறம் நீங்க பொறுப்புல இருந்து விலக்கி பாருங்க, அவ்வளவு நல்லா இருக்கும். இதெல்லாம் பொறுப்பு. முதல்ல யாரு பொறுப்புல இருந்து விலக முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி எடுத்தா பொறுப்பா இருக்கிறவங்கனால மட்டும்தான் பொறுப்புல இருந்து விலக முடியும்.
இதை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. பொறுப்பா இருக்கிறவங்கனால மட்டும்தான் பொறுப்புல இருந்து விலக முடியுமே தவிர பொறுப்பு இல்லாதவங்களுக்கு அது பார்த்தே கிடையாது. ஓகே, அதனாலதான் சொல்றோம், அந்த முதல் பருவத்துல இந்த முதல் சில ஆண்டுகள் வந்து நம்மளுடைய 48 ஆண்டுகளுக்கு ஆச்சு மினிமம் நீங்க அந்த பொறுப்பை செமந்துக்கோங்க. அது செமக்கிறது அந்த டயத்துல ரொம்ப சுகமா இருக்கும் நமக்கு. எப்படின்னா நிறைய டாஸ்க் எடுத்து வேலை செய்யறது, நிறைய அச்சீவ் பண்றது, நினைக்கிறது, அதெல்லாமே ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஒரு வீடு கட்டி பாக்குறது, ஒரு குழந்தைகளை படிக்க வச்சு பாக்குறது, இது எல்லாமே நமக்கு வந்து ஒரு டாஸ்க் தான். அப்ப வந்து நம்ம அதுல எல்லாத்தையும் பொறுப்பு செமக்கிறோம். இப்ப பெரியவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னா, இந்த பொறுப்பு செமந்து பழகுனதுக்கு அப்புறம் அதுவே வாழ்க்கை முறையா நினைச்சிட்டு அந்த பொறுப்பு செமக்கிறதுக்கே ஆசைப்பட்டுட்டு இருக்கிறாங்க கடைசி வரைக்கும். கடைசி வரைக்கும் அவங்க லாஸ்ட் பிரீத் வரைக்கும் பாக்குறாங்க. அந்த இடத்துலதான் அவங்களோட இது வந்து ரொம்ப மனக்குறையும் மத்த ஆதங்கமும் வர ஆரம்பிக்கிறது. சோ பொறுப்பான மனிதர்கள் தான் பொறுப்பற்ற முறைக்கு போக முடியுமே தவிர பொறுப்பற்ற மனிதர்கள் பொறுப்பற்ற முறைக்கு போகவே முடியாது. அப்ப நம்ம வாழ்க்கையில 2 கட்டமா பிரிச்சு அந்த பொறுப்பான மனிதர்களாக இருக்கிறோம், அப்புறம் பொறுப்பற்ற மனிதர்களாக மாறணும். எப்படி பொறுப்பற்ற மனிதர்கள் ஒவ்வொன்றுல இருந்து விலகிறோம். இப்ப உதாரணத்துக்கு நீங்க இமேஜின் பண்ணி பாருங்களேன், நம்ம வீட்டுல ஒரு திருமணம் நடக்குது. அந்த திருமணத்தின் சமயத்துல நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை. ஓகே, அந்த பிரச்சனை வந்த உடனே அந்த திருமணம் சம்பந்தப்பட்ட நபர்கள் ஒரு தீர்வு எடுக்க முடியாம தவிக்கிறோம். ஓகே, அப்போ நமது நண்பர் யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டாரு வைங்களேன், அவர் தீர்வு கொடுப்பாரு, அவ்வளவு பிரமாதமான தீர்வு அமையும் அந்த டயத்துல. அது போலவே நம்ம இன்னொரு இடத்துக்கு போயிருக்கிறோம், அங்க ஒரு பிரச்சனை இருக்கு, அதான் அதுல நம்ம இல்ல, ஆனா நம்ம போயிருக்கிறோம் அந்த இடத்துல. அந்த இடத்துல ஒரு பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா நீங்க தீர்வு கொடுப்பீங்க பாருங்க, எக்ஸலண்டான தீர்வா இருக்கு. அந்த தீர்வை கேட்டுட்டு சொல்லுவாங்க, எப்படிங்க இவ்வளவு நல்ல தீர்வு கொடுத்தீங்க, ரொம்ப நல்லா இருந்ததுங்க அந்த டயத்துக்கு அப்படிம்பாங்க. அது நமக்கே ஆச்சரியமா இருக்காம நம்ம எப்படி கொடுத்தோம் அப்படின்னா, எப்போ உங்களால கொடுக்க முடியுது அப்படின்னு பார்த்தா, எப்போ நீங்க அந்த பொறுப்பு இல்லாம இருக்கிறீங்களோ அப்பதான் உங்களால நல்ல தீர்வு கொடுக்க முடியுது. அப்போ அந்த 48க்கு முன்னாடி ஓடக்கூடிய காலகட்டம் வேற, அதுக்கப்புறம் ஓடக்கூடிய காலகட்டம் வேற. 48க்கு முன்னாடி இருக்கிற நம்ம எனர்ஜி லெவல் வேற, அதுக்கப்புறம் வரக்கூடிய எனர்ஜி லெவல் வேற. அப்ப நம்ம என்ன பண்றோம், இந்த 48 நீங்க 48 கட் ஆஃப் வச்சுக்க தேவையில்லை. ஓகே, நியர்பை தான் சொல்றேன். அது 50, 52 அப்படி கூட நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, பட் அந்த ஃபார் அன் எக்ஸாம்பிள் சிலர் வந்து ரிட்டையர்மெண்ட் அப்படின்னா அந்த ரிட்டையர்மெண்ட் வரைக்கும் ஸ்ட்ரிக்டா புடிச்சிட்டு இருக்க வேண்டாம், பொறுப்புகளை சுமக்க வேண்டாம். ஆபீஸ்ல அப்படிதான் இருக்கணும்னா இருந்துக்கோங்க, அட்லீஸ்ட் வீட்டுல இருந்தாச்சும் பொறுப்புகளை குறைக்க பார்த்துருங்க. சோ நம்ம வந்து பொறுப்பற்ற வாழ்க்கையில இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, இந்த ஒட்டுதல் அப்படிங்கிறதுல இருந்து விலகிறோம். ஃபர்ஸ்ட் பாண்டிங்ல இருந்து நைஸா அப்படியே மெதுவா மெதுவா விலகிறோம். குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்றதை குறைச்சிக்கிறோம். அதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ரிக்டா உட்காந்து அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்ப என்ன பண்றோம், அப்படியே அட்வைஸ்ல இருந்து குறைக்கிறோம். குறைச்சிட்டு சொல்றோம், நல்லது கெட்டது நீ தான் பார்க்கணும். ஓகே, நல்லது பண்ணனா நல்லது, கெட்டது பண்ணா கெட்டது. முடியலன்னா வந்து என்கிட்ட பேசு, முடிஞ்சா நீயே போராடி பார்த்துக்கோ. அப்படி சொல்லி நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த குழந்தைகளை ஃப்ரீ ஹேண்ட் பண்ணி பழகணும். நிறைய பேரண்ட்ஸ் பையன் கல்யாணத்துக்கு, பொண்ணு கல்யாணத்துக்கு, அல்ல பொண்ணு கல்யாணம் ஆனாலும் பையன் கல்யாணம் ஆனாலும் இவங்க கையை விடவே மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு கூடயே கையை பிடிச்சிட்டு போற அளவுக்கு போறாங்க. பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தா என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, என்ன நடந்துச்சு, எது நடந்துச்சு, சாப்பிட்டானா இல்லையா, இப்படி இவங்க வருத்தப்படுறதுக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. அவன் அதை விட நல்ல சிறப்பா இருப்பான். பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவன் நல்லாவே பார்த்துக்க முடியும். ஆனாலும் நமக்கு அந்த பொறுப்பை கழட்டி வைக்க தெரியாதனால என்ன பண்றோம், அதையும் பொறுப்புன்னு நினைச்சிட்டு நம்ம பின்னாடியே போய் அலையும் பொழுது அவங்களுக்கு சம்டைம்ஸ் கஷ்டமா இருந்தாலும் வெளியே சொல்லாம என்ன பண்றாங்க, மேனேஜபிள் நினைச்சிட்டு சரி ஓகே அம்மா தான் பாத்துக்கிறாங்க, அப்பா தான் பாத்துக்கிறாங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. ஆனா நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட அந்த வயது கூடும் பொழுது நம்மளால தாங்கிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி இந்த பருவத்துல நீங்க தாங்கிட்டு இருந்தீங்க, அது வேற. ஏன்னா அப்ப வந்து உங்களோட எனர்ஜி லெவல் நிறைய இருந்தது, அதனால அடி பாக்குற அப்படின்ட்டு எதிர்த்து நிக்கிற அளவுக்கு தெம்பு இருந்தது. பட் இந்த பருவம் வரும் பொழுது நம்மளால அவ்வளவு தூரம் எதிர்த்து நிக்கிற தெம்பு இருக்காது, நம்ம அடி வாங்குறதுக்கும் தெம்பு இருக்காது. அப்ப நம்ம ஏன் அதை செமக்கணும்? அப்ப அது செமக்கிறத விட்டு இறங்குறது ஒரு தனி கலை. இதுக்கு ஒரு சின்ன கதை சொன்னா உங்களுக்கு ரொம்ப அழகா புரியும். ஏற்கனவே அந்த கதை சொல்லி இருக்கிறோமா தெரியல நம்ம குரூப்ல. ஒரு தடவை ஒரு காக்காக்கு வந்து தான் ரொம்ப கருப்பா இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்தது. அதனால அந்த காக்கா என்ன பண்ணுச்சு, தன்னோட ரெக்கையை பார்த்து பார்த்து ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. அப்ப அந்த காக்கா என்ன பண்ணுச்சு, மற்ற பறவைகளோட ரெக்கையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. மயிலோட ரெக்கை, குயிலோட ரெக்கை, குயிலும் கருப்பு தான், ஆனாலும் இதுக்கு அது மேல சின்னதா இருக்கிறதால அது மேல ஒரு ஆசை.
இப்ப நம்ம புறாவோட ரெக்கை, அப்படி வானத்துல பறக்கக்கூடிய பறவைகளோட ரெக்கை எல்லாம் அதுக்கு ரொம்ப பிடிச்சனால என்னாச்சு, அதெல்லாம் எடுத்து ஒட்ட வச்சுக்கிச்சு, தன்னோட உடம்புல ஒட்ட வச்சுக்கிச்சு. ஒட்ட வைக்கிறதுக்கு உடனே பண்ண முடியாது இல்லையா? ஒரு குறிப்பிட்ட காலம் அப்படியே ஒன்னா ஒட்ட வச்சு பார்த்தா தன்னோட ரெக்கை முழுக்க மறைச்சு ஒரு ரெக்கையா இருக்கிற மாதிரி கலர்ஃபுல்லா மாறிடுச்சு. அந்த காக்கைக்கு அந்த கலரை பார்த்தோன்னா அவ்வளவு ஒரு ஆனந்தம். ஆஹா பாரு, இந்த மாதிரி கலர்ல எந்த பறவையும் இல்லை, எங்கிட்ட பாரு எவ்வளவு ஆனந்தமா இருக்குது அப்படின்னு நினைச்சிருச்சு. ஆனா அவ்வளவு ரெக்கைகளும் மாட்டினதுக்கு அப்புறம் அந்த காக்கானால பறக்க முடியல. அப்ப அந்த காக்கா என்ன பண்ணுச்சு, ஐயோ தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அப்புறம் அந்த ஒவ்வொரு ரெக்கையா எடுத்து எடுத்து போட ஆரம்பிச்சுது. எடுத்து போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எல்லா ரெக்கையும் போட்டோம்னா காக்கா தன்னுடைய திரும்பி பழைய உருவத்துல ரொம்ப சந்தோஷமா பறக்க ஆரம்பிச்சு. இது இந்த காக்காயில இருந்து சொல்லக்கூடிய பருவத்தை என்ன சொல்றோம்னா, நம்ம வாழ்க்கையில வளரும் பொழுது நம்ம ஒவ்வொன்று மேலேயும் ஆசைப்படுவோம். இது வாங்கணும், அது வாங்கணும், அது வாங்கணும், இது வாங்கணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும், இதெல்லாம் ஆசை, இயல்பா இருக்கக்கூடிய மனிதனோட ஆசை. நீங்க அதை தவிர்க்கவும் முடியாது. சரி, அதெல்லாம் எடுத்து அனுபவிங்க. அனுபவிச்சிட்டோம் இல்ல, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், நம்மளோட சுயம் வெளியே வரணும், சுயம் தானா பறக்கணும், நம்மளுடைய மனம் இயல்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இறக்கைகளை வெளியே எடுத்து போடணும். அப்ப எது மேல ரொம்ப அதீத ஈடுபாடு இருந்ததோ அந்த ஈடுபாடுகளை குறைச்சிருங்க, அல்லது அந்த ஈடுபாடு தானா நடக்குதா அப்படின்னு வெளியே நின்று வேடிக்கை பாருங்க. எப்படி அடுத்த வீட்டு பிரச்சனைனா நீங்க எவ்வளவு விதவிதமா ரிலாக்ஸ்டா ஐடியாஸ் கொடுத்தீங்களோ, அது போல நீங்க அந்த பொறுப்புகள் இருந்து விலகும் பொழுது நல்ல நல்ல ஐடியாக்கள் கிடைக்கும். அந்த ஐடியாவுக்கு மட்டும் நீங்க சப்போர்ட் பண்ணா போதும். அப்ப நம்மளை யாரும் தாங்கல, நம்மள ரொம்ப கேர் எடுக்கல, நம்ம வார்த்தையை மதிக்கல, நம்மள முன்னாடி நிக்க வைக்கல அப்படிங்கிற எண்ணமே நமக்கு வராது. நம்மள முன்னாடி நிக்க வச்சா என்ன அர்த்தம், பொறுப்போட இருக்கிறோம்னு அர்த்தம். நம்மள நிக்க வைக்கலன்னு என்ன அர்த்தம், பொறுப்பு இல்லாம நம்மளை விட்டுட்டாங்கன்னு அர்த்தம். நமக்கு அதுதானே வேணும். அப்ப நம்ம பொறுப்பு இல்லாம இருக்கிற மாதிரி நம்மளே விலகி நின்றுட்டு இருக்கும்போது நம்மளை கூட்டிட்டு போய் வச்சாங்க வைங்களேன், நமக்கு ரொம்ப அதிக வெயிட் மாதிரி தான் இருக்கும். அது வெயிட் தான் நமக்கு. சரி, ஏதோ இன்னைக்கு கூப்பிட்டாங்க வந்தோம், சரி டக்கு நம்ம நகர்ந்துடலாமே அப்படின்ட்டு நம்ம நகரும் பொழுது இவங்க நம்மளை இன்வைட் பண்ணல, நம்மளை ப்ராப்பரா ஹானர் பண்ணல, என்னை மதிக்கல அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் நம்மளை விட்டு தானாவே போயிடும். பெரியவர்களாக நமக்குள்ள இருக்கக்கூடிய பயம் பதட்டம் எல்லாம் என்னன்னா, நம்மள இதே மாதிரி எல்லாரும் எப்பவும் மதிப்பாங்களா அப்படின்னு. எதுக்கு எப்பவும் மதிக்கணும் நம்மள, அவங்கவுங்க வேலையை பார்த்தாலே போதும் இல்லையா? இது வாழ்க்கைங்கிறது கொடுத்து வாங்குற வாழ்க்கை இல்லை, நீங்க வாழணும் அவ்வளவுதானே தவிர இதை கொடுத்து அதனால என்ன அவங்க பண்ணணும் அப்படின்ற எதிர்பார்ப்புகள் தான் நம்மளை ரொம்ப மோசமான நிலைமைக்கு கூட்டிட்டு போயிருது. அது உடல் உபாதையும் சேர்த்திட்டு வந்துருது, மன கசப்பையும் கொண்டு வந்துருது, இதயத்துல படபடப்பு சேர்த்திருது. அப்புறம் நோயாளியே நம்ம படுத்ததுக்கு அப்புறம் நம்மளை யாருமே கவனிக்கலன்னா அதுதானே உண்மை. அவங்களுக்கு 1000 வேலை இருக்கு, அப்புறம் எப்படி நம்மளை கவனிக்க முடியும்? அப்போ மனிதர்களை பொறுத்த மட்டும் நம்மளோட வேலையை நம்மளே செய்யற அளவுக்கு தெம்பு இருக்கிறது தான் நமக்கு ஆரோக்கியம். நம்ம வேலையை நம்மளே செய்யறது. அதே மாதிரி நமக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு வேலையில நம்ம இன்வால்வ் ஆயிக்கிறது. உதாரணத்துக்கு இப்ப நம்ம இந்த ஒரு தமிழானந்த யோகத்தில் இருக்கிறோம், நம்ம 4 பேருக்கு கேட்கறாங்க, 4 பேருக்கு பதில் சொல்றோம், 4 பேரு நமக்கு வழிமுறைகள் சொல்றாங்க, அதை கேட்கலாம். கேட்டுட்டு நமக்கு ஓகே, நமக்கு தெரிஞ்சா சொல்லலாம், தெரியலையா பரவாயில்ல, இது நல்ல தகவலா இருக்கு எடுத்துக்கலாம். தகவல் எனக்கு பிடிக்கல பரவாயில்ல விட்டுலாம், எடுக்கணுங்கிற கம்பல்ஷன் எங்கேயுமே கிடையாது. மேபி இது பின்னாடி ஃபியூச்சர்ல தேவைப்படலாம், அப்ப நம்ம பயன்படுத்திட்டு போகலாம். அப்படி எல்லாமே அந்த டேக் இட் ஈஸி பாலிசிக்குள்ள கட்டாயமா முதியவர்கள் வந்தே தீரணும். நான் அந்த காலத்துல அப்படின்ட்டு நீங்க பேச ஆரம்பிச்சீங்க வைங்களேன், இப்ப இருக்கக்கூடிய ஜெனரேஷன் டெஃபினட்டா ஏத்துக்கவே மாட்டாங்க. அவங்க சொல்லக்கூடியது என்ன சொன்னா, நீங்க அந்த காலத்துல அப்படி சொன்னீங்கன்னா அந்த காலத்துல நாங்களும் அப்படி நாங்க இருந்திருந்தாலும் நாங்களும் அதே பொறுப்போட தானே இருந்திருப்போம். அப்ப நீங்க அந்த காலத்துலன்னு சொல்றீங்க, அந்த காலத்துக்கு அவங்க வர முடியாது. ஆனா நீங்க அந்த காலத்தை பார்த்துட்டீங்க. இப்ப எந்த காலம் இருக்குது, அந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி பெரியவங்க நம்ம மாறிக்கிறோமா அப்படி பார்த்தா பெரியவங்க மாறுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. எதனாலன்னா பொறுப்பு சுமத்துட்டு இருக்காங்க. சோ பொறுப்புங்கிறது ஒரு கட்டத்துக்கு வேணும், ஆனா அதே சமயம் பொறுப்பு விடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முதிர்ச்சியோட அடையாளம், நம்ம பக்குவப்படுறதோட அடையாளம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா பொறுப்புகள், வீட்டுல இருக்கிற பொறுப்புகள், ஆபீஸ்ல இருக்கிற பொறுப்புகள், சொசைட்டில இருக்கிற பொறுப்புகள் மெதுவா மெதுவா விடுவோம். நம்மள மதிச்சு கேட்டாங்கன்னா பதில் சொல்லுங்க. அவங்க மதிக்கல பரவாயில்ல, அவங்களுக்கு எத்தனையோ வேலைகள் மதிக்கல பரவாயில்ல, நம்ம வேலையை நம்ம செஞ்சுட்டு போலாம். நம்மளை தூக்கி தூக்கி நடுவுல உட்கார வைக்கணும் அப்படிங்கிற எண்ணமே வேண்டாம். தூக்கி தூக்கி நடுவுல உட்கார வைக்கிறாங்கன்னா உங்க மேல பொறுப்பு சுமத்திட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அது யாருக்கு பிடிக்கும்னா அரசியல்வாதிகளுக்கு பிடிக்கும்.
அவங்களுக்கு வந்து பொறுப்பு சுமக்கிற மாதிரி பேர்ல சமந்து இறுதி கட்டம் வரைக்கும் சிரமப்பட்டே இருக்கிறாங்க. மனிதனோட வாழ்க்கையில முதிர்ச்சிங்கிற ஒரு வாழ்க்கை இயல்பா சந்தோஷமா அமையறதுக்கு பதிலா அதுவே போராட்டமான வாழ்க்கையா மாத்திக்கிறாங்க. எதுக்கு போராடணும்? அதுக்குதான் தேவையான அளவுக்கு அதோட நம்ம இளம் பருவத்துல சம்பாதிக்க சொல்லிடுறோம்ல. அப்ப அதை சம்பாதிச்சது அனுபவிக்கிறதுக்கு தானே அதுக்கு அடுத்த பருவம் இருக்குது. அதுக்கு மேல என்ன பண்ண போறோம்? அப்ப மைண்ட் வந்து ஃப்ரீ பண்ணணும் அப்படின்னா, எனக்கு ரிலாக்ஸா தூங்கணும், படுத்தா நல்லா தூக்கம் வரணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க பொறுப்பை தூக்கிட்டு இருக்க வரைக்கும் உங்களுக்கு தூக்கம் வராது. ஆனா அந்த பொறுப்பை விடுறதுங்கிறது அவ்வளவு சுலபமா படாது. மனசு ஏத்துக்காது. நீ எப்படி பொறுப்பை விட்டுட்டா நான் எங்க போறது? யாரு? மனசு. நான் எங்க போறது? நீ உன் கூட தான் நான் இருக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன்? உன் மேல ஏறி உட்காந்துட்டே இருப்பேன். அப்போ இப்ப சின்ன வயசுல நமக்கு அப்படியான போராட்ட குணமே நமக்கு சொல்லி கொடுத்துறோம்ல. ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ஆவா, அதுல ஃபர்ஸ்ட் ஆவா, இதுல தொழில ஃபர்ஸ்ட் ஆவா, இப்படி சொல்லியே பழகிடுறோமா. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அமைதியா இருக்கிறதுக்கு விரும்பாது மனசு. எனக்கு என் கூட நீ இரு, நீ அதை தூக்கி நடுவுல எடுத்து போட்டு நீ அந்த பிரச்சனையை கொண்டு வா அப்படின்ட்டு அது குதிச்சுட்டே இருக்கும். அது என்னவாகும்? மனக்குழப்பம் எங்க போய் சேரும்? மனக்கொந்தளிப்பா மாறும். மனக்கொந்தளிப்பு எங்க போய் சேரும்? பிபியா மாறும். பிபி எங்க போய் சேர்த்து ஹார்ட் அட்டாக்கா போய் சேரும். அப்போ இயல்பா இருக்கக்கூடிய ஒரு இதயத்தை நானே லோடு பண்ணிட்டு அப்புறம் என் இதயத்துல இருந்து பிரச்சனையை வெளியெடுத்து கொடுங்க, என் இதயம் சார்ந்த நோயை ரிலீவ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி எந்த டாக்டர்கிட்ட போனாலும் அவங்களும் என்ன சொல்லுவாங்க? மனசை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க அப்படின்னு. மனசு எப்படி ரிலாக்ஸா வச்சுக்கிறது? பொறுப்பை விட்டாதான் நீங்க ரிலாக்ஸ் ஆக முடியும். அதுதானே குழந்தைத்தனம். குழந்தைகிட்ட என்ன பொறுப்பு இருக்குது? அதுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க. நம்ம ஏன் சந்தோஷமா இருக்க முடியல? எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டும் ஏன் சந்தோஷமா இருக்க முடியல அப்படி சொன்னா இந்த பொறுப்புகளை சமக்கிறதுனால நமக்கு வர பிரச்சனை. அதனால பொறுப்பான வாழ்க்கை அப்படிங்கிறது எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி பொறுப்பற்ற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த பொறுப்பற்ற வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்து விலகுங்க. குடும்பத்துல அப்ப குழந்தைக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்க வேணாமா, அந்த பொறுப்பு விடணும், பண்ணுங்க பண்ணுங்க. ஆனா ரொம்ப சிரமப்பட்டு அழுத்தப்பட்டு இது பண்ணாதீங்க. அழுத்தப்பட்டு இது பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் உங்களுக்கு சொல்ல வேண்டிய கட்டாயம். திருமணம் நடத்தணும் அப்படின்னு பண்ணாங்க. குழந்தைக்கு நல்லபடியா திருமணம் நடத்துனாங்க. பட் அந்த நபர்கள் என்ன பண்ணாங்க? திருமணத்துக்கு தன்னுடைய பெயர் மேல நிக்கணும். தன்னுடைய பெயர்னா தான் இருக்கிற சொசைட்டில தன்னோட பெயரை நல்லபடியா காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட செலவு பண்ணி திருமணத்தை நடத்திட்டாங்க. அன்னைக்கு அந்த திருமணம்ங்கிறது ஒரு நாள் கூத்து, எல்லாத்துக்குமே தெரியும். இன்னைக்கு இரவு ஆரம்பிக்கும், அடுத்த நாள் மதியானம் முடிஞ்சு போச்சு. ஆனா அந்த கொஞ்சம் அதிகபட்சம் சொல்ல போனா அந்த ஒரு 16 மணி நேரம் 18 மணி நேரத்துக்காக நிறைய லட்சங்களை செலவு பண்ணியாச்சு. ஓகே, எவ்வளவு நம்ம கைக்கு மேல செலவு பண்ணியாச்சு. எப்படி செலவு பண்ணாங்க? அந்த டயத்துல போய் கடனை வாங்கி செலவு பண்ணியாச்சு. யார் பேர்ல? கணவன் மனைவி பேர்ல பண்ணியாச்சு. இப்போ அவங்களோட வயது கூடியாச்சு, திருமணம் குழந்தைகளுக்கு பண்ணியாச்சு. ஆனா இப்போ அவங்க உழைக்கிறாங்க. ஒரு 20-22 வயது மனிதர்கள் எப்படி உழைப்பாங்களோ அந்த அளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக இந்த ஹார்ட் ஒர்க் அப்படின்னா அவங்க அந்த கடனை அடைக்கிறதுக்காக இப்ப உழைச்சிட்டு இருக்காங்க. அப்ப நீங்க முன்பருவத்துல கடனை வாங்குறதுங்கிறது சுலபம், கடனை அடைக்கிறதும் சுலபம். பின் பருவத்துல நீங்க கடனை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மன உளைச்சலை கணக்கிடவே முடியாது. ஏன்னா நீங்க யார் கூட இந்த ரேஸ் ஓடுறீங்க சொன்னா புதுசா வந்திருக்கிற குதிரைகள் கூட ஒரு வயது தளர்ந்த குதிரையும் சேர்ந்து ஓட வேண்டிய கட்டாயத்துல இருக்குது. இப்ப அந்த திருமணம்ங்கிறத கொஞ்சம் சிம்பிளா பேசி இவ்வளவுதான் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்தாங்க வைங்களேன். இப்போ அவங்க அந்த திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பெண்ணுக்கு உண்டான வளர்ச்சியை பார்த்து இவங்க ரசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கலாம். அந்த பெண்ணிட்ட நடக்கிற மாற்றங்கள், பெண்ணுக்கு குழந்தை பெற்றுக்கிற மாற்றங்கள், அதை ரசிச்சுட்டு போலாம். இப்ப அதுக்கு அந்த ஸ்டேஜுக்கே அவங்களால போக முடியாம கடனத்தை அடைக்கிறதுங்கிற ஒரு பெரிய பொறுப்பு சமைஞ்சிட்டு இருக்கிறாங்க. அப்ப இப்ப அந்த கடனை எடுத்திருக்கிறதுங்கிறது பொறுப்பற்ற முறையா போகுது. அப்ப அந்த கடனை அவங்க எடுத்திருக்க கூடாது, ஆனா எடுத்தாச்சு. எதுக்காக? ஒரே ஒரு பேர் வேணும், அந்த 16 மணி நேரம் ஒரு பேர் வேணும் அப்படிங்கறதுக்காக செலவுகளை அதிகப்படுத்தி சிரமப்பட்டு கடைசியில் இப்ப அந்த சிரமத்திலிருந்து வெளிவரக்கு இன்னுமே அவங்களுக்கு 8 ஆண்டுகள் ஆகும். இப்ப இமேஜின் பண்ணுங்க, அவங்களோட வயசு ஒரு 58, 56 வயசு இருக்கு அப்படின்னா 65, 66 வயசு வரைக்கும் அவங்களோட போராட்டம் இருக்குது. அந்த 66 வயசுக்குள்ள உடல் பழைய அளவுக்கு நமக்கு ஓடுமா? அன்னைக்கு ஒரே நாள்ல 20 இட்லி சாப்பிட முடியும். இன்னைக்கு நம்மளால 2 இட்லி 3 இட்லிக்கு மேல சாப்பிட முடியாது.
அப்படி இருக்கும்போது பாரம் மட்டும் எவ்வளவு பெரிய பாரத்தை சுமந்துட்டு இருக்காங்க. அப்ப இது தேவையில்லாத வேலைகள். பொறுப்பு சுமக்கிறது பெருசு நினைச்சிட்டு ஆசைப்பட்டு எடுக்கிறது. அப்போ அந்த வயதுக்கு அப்புறம் நம்ம பொறுப்புகளை சுமக்கிறதை விட பொறுப்புகளை விடுவதல் அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை. அந்த கலைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா மத்தவங்க யாராச்சும் நம்ம குழந்தைகளோ மத்தவங்களை யாராவது தப்பு பண்ணா கூட சரி அதை அவங்க கத்துக்கிட்டோம் அப்படின்னு தான் நம்ம விட்டு அவங்களுக்கு வழி சொல்லலாம். எப்போ அவங்க கேட்டா, இல்லையா ஓகே நீங்க பட்டுட்டு வாங்க அப்படின்ட்டுதான் நம்ம விட வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஆனா இப்ப வர குழந்தைகளை பார்த்தா அவ்வளவு மோசமான குழந்தைகளா தெரியறது இல்லை. ரொம்ப ஸ்மார்ட்டாவும் ரொம்ப ஃபாஸ்டாவும் ரியாக்ட் பண்றாங்க. நம்ம பருவத்துல எல்லாம் சொல்லி கொடுத்துதான் வந்தது. இப்ப சொல்லி கொடுக்காமயே அவங்களோட இன்பில்ட் கேரக்டர் அதிகமா இருக்குது. அதனால சிறப்பா செய்வாங்க, நம்மளை விட சிறப்பா செய்வாங்க. அந்த பதட்டமும் பயமோ தேவையில்லை. சிலர் என்ன ரொம்ப அகண்ட கால் வச்சுறாங்க, எவ்வளவு கெப்பாசிட்டி தெரியாம கால் அகலமா வச்சுட்டு சிரமப்படுறாங்க. அந்த மாதிரி நேரத்துல மட்டும் கொஞ்சம் நம்ம சொல்லலாம். கேட்கல அப்படின்னா அது திருப்பி அவங்க பட்டுட்டு அப்புறம் வெளியே வரும்போது நம்ம கையை பிடிச்சு தூக்கி போடலாம். அதனால இதுல நம்மளுடைய குரூப்ல இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாருமே 40+ மேலதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யாரும் சின்ன குழந்தைங்க யாரும் இருக்க மாட்டாங்க இந்த குரூப்ல. ஏன்னா நம்ம பேசுறத கேட்கறாங்கனாலே அது தன்மையில லேட்டாக இருக்கிறவங்க தான் இருப்பாங்க வீட்டுல. காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாம் உட்காந்து கேட்கறதுக்கான வாய்ப்பு கம்மி. அப்படி படிச்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட் யாராச்சும் இருந்தாங்கன்னா கண்டிப்பா நீங்க பொறுப்போட தான் இருக்கணும். அதுல மாற்றுக்கிறது கிடையாது. எல்லாத்துலயும் பொறுப்பா இருக்கணும். ஓகே, தொழில பொறுப்பா இருக்கணும், கல்வியில பொறுப்பா இருக்கணும், பேரண்ட்ஸை கவனிச்சுக்கிறதுல பொறுப்பா இருக்கணும். இந்த பொறுப்புகள் எல்லாம் நிறைய சொன்னாங்க. செமந்து அந்த ஒரு பருவம் 48 50 வரும்போது பொறுப்பு துறக்கிற பருவத்தை ஏற்றுக்கோங்க. ரொம்ப அழகா இருக்கும். பொறுப்பெல்லாம் திறந்துட்டீங்க அப்படின்னா அதாவது நடந்துட்டு இருக்கும். நீங்க அப்படியே வேடிக்கை பார்க்கலாம். அது அவங்க பாட்டு வருவாங்க போவாங்க, அவங்க வேலையை செய்வாங்க. நீங்க வேடிக்கை பார்க்கறதுங்கிறது ஒரு பெரிய கலை. இது சர்க்கஸ் ஏன் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கு இமேஜின் பண்ணி பாருங்க. சர்க்கஸுக்கு போனா நம்மள அறியாம, ஏன்னா அது ஒரு தனி கலையில அவங்க விளையாட்டுட்டு இருக்காங்க, நீங்க வேடிக்கை பாக்குறீங்க. அதே மாதிரி குடும்பம் ஒரு கலையா இருக்குது, அதை வேடிக்கை பார்க்க ஆரம்பிக்கிற பருவத்துக்குள்ள நம்ம போகிறோம்னாலதான் பொறுப்பை நம்ம அறுத்துட்டு அல்லது விட்டுட்டு போறதுங்கிறது ரொம்ப நல்ல பழக்கம். சோ ஒரு பொறுப்பான வாழ்க்கை ஒரு பருவமும் பொறுப்பற்ற வாழ்க்கையும் ஒரு பருவத்தையும் நீங்க ரெண்டையும் அனுபவிச்சுட்டீங்கன்னு சொன்னா அது ஒரு முழுமையான வாழ்க்கையா இருக்கும். அப்படி வரும்போது என்ன லாபம் அப்படின்னா நம்மளுடைய இறுதி காலத்துல எந்த விதமான மன அழுத்தமும் நம்ம கிட்ட இருக்காது. அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம இறுதி காலத்துக்கு டிராவல் பண்ணுவோம். எல்லாருமே குழந்தை பிறந்தவனவே இறுதி காலத்தை நோக்கி தான் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்மளும் இறுதி காலத்தை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருப்போம். அப்படி இறுதி காலம் வரும் பொழுது நம்மகிட்ட எந்த பொறுப்பும் இல்லாததுனால எந்த விதமான அழுத்தமும் இல்லாம எந்த ஏக்கமும் இல்லாம மனம் ரொம்ப செம்மையா அமைதி அடையும். அப்ப மனப்போராட்டம் இல்லையா? இந்த மனப்போராட்டம் இல்லாத ஒரு மரணம் இல்லாத பெருவாழ்வு நமக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உண்மையாலுமே இன்கேஸ் நமக்கு ஒரு மறுபிறவை அப்படின்ட்டு இருக்குது அப்படின்னா அல்ல மறுபிறப்பு நம்ம வேணும் விருப்பப்பட்டா கூட நமக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணிக்கலாம். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மறுபிறப்பில நமக்கு ஏற்ற மாதிரி டிசைன் யாருனால பண்ண முடியும் சொன்னா இந்த மாதிரி பொறுப்பற்ற வாழ்க்கையில இருந்து பொறுப்பை அளந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரொம்ப அமைதியா திரும்பினாங்க வச்சுக்கோங்களேன். அவங்க மீண்டும் பிறவி எடுக்கும் பொழுது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய கிஃப்ட் என்னன்னா அந்த பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படிங்கிற வேர்டு சொல்லுவோம் இல்லைங்களா, அது அவங்களுக்கு கிடைக்கும். இப்ப நம்ம எல்லாம் ரொம்ப 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 சிரமப்படுறோம் அப்படின்னா இமேஜின் பண்ணிக்கோங்க. காரணம் நம்ம போன பிறவியில நம்ம மரணத்தை எடுக்கும் பொழுது நிறைய பாரத்தோடையே போயிருக்கணும். இந்த பிரிவிலேயாச்சும் அந்த பாரத்தை இறக்கி வைப்போமே, விட்டுருவோமே, பாரத்தை தொலைச்சிட்டு நம்மளோட இயல்பான ஒரு எண்டு வரும் பொழுது அந்த எண்டு நமக்கு என்ன பண்ணணும்னா அடுத்த கட்டத்துக்கு வழிகாட்டும். அதை பத்தி நம்ம ஒரு விளக்கமான வகுப்பு கிடைக்கும் போது பேசுவோம். மரணத்துக்கு பின்மைதான் வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத பத்தி ஒரு நாள் பேசுவோம். அதை கொஞ்சம் என்ன சொல்றது அசம்ஷன் மாதிரி தெரியும், பட் இயல்பு அதுதான். அதுவும் தெரிஞ்சுக்கிட்டோம் சொன்னா நம்மளோட நாட்களை சந்தோஷமா தான் கிடப்போமே தவிர வருத்தப்பட மாட்டோம். எண்டு பீரியடுக்கு நம்ம வருத்தம் வராது. மனம் முழுமையா இயல்பா இருக்கும். அதுதான் நம்மளுடைய டார்கெட்டா வச்சுக்கலாம். ஓகே, சோ உங்களுடைய ஏதாவது சந்தேகங்கள் இது சம்பந்தமாக இருந்தா நம்ம அடுத்த ஒரு 15 நிமிடங்கள் பேசலாம்னு நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா அவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. அவங்க அனிதா மேடம் அதை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொடுப்பாங்க. நன்றி.
நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக இருந்ததுங்க. இந்த மாதிரி ஒரு கோணத்தில் வாழ்க்கையை இரண்டாக பிரித்து மிக அற்புதமாக சொன்னீங்க ஐயா, ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஐயாவிடம் கேள்வி கேட்க விரும்பும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். இன்றைக்கு எடுத்த டாபிக் அதை பற்றிய மட்டும் கேள்வி கேளுங்க. ஐயா வந்து நிறைய வேலைகளுக்கு மத்தியில் நம்மளுக்கு டைம் கொடுத்துருக்காங்க. அதனால் பொறுப்புள்ள வாழ்க்கை, பொறுப்பற்ற வாழ்க்கையில் இருக்கிற சந்தேகம்னா கேள்வி கேளுங்க. கடைசியாக வந்து சேர்ந்தவங்களுக்கு சில டிப்ஸு ஐயா எடுத்த கிளாஸ்லேருந்து ஒரு 1-2 சொல்லிடலாங்க. ஐயா வந்து முன்னாடி பாதியில் நம்ம பொறுப்புள்ள வாழ்க்கையை பற்றி சொன்னாங்க, அதனுடைய சுருக்கம் நான் சொல்லிட்டேன். அடுத்தது வந்து பொறுப்பற்ற வாழ்க்கையை பற்றி சொல்லும்போது நம்ம வந்து ஒரு 48 வயது இல்லை 50 வயதுக்கு மேலே அது நம்ம வந்து பொறுப்புலேருந்து விலகணும்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து பொறுப்பற்ற வாழ்க்கைன்னு அவர் ஹெட்டிங் கொடுத்துருக்காங்க. நம்ம பொறுப்புலேருந்து விலகணும், கொஞ்சம் கொஞ்சமாக விலகி வந்துடும் நம்ம. அப்போ வந்து குழந்தைங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறதை குறைச்சிக்கணும். அவங்கக்கிட்டே நீங்களே ஹேண்டில் பண்ணுங்கள் இந்த பிரச்சனையை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சொல்லிடணும். பசங்க வந்து அவங்க கல்யாணம் ஆன பிறகு கூட சில பேர் வந்து அவங்க ப்ராப்ளத்தை தலையிட்டு நான் சொல்கிறது தான் கரெக்டு, எனக்கு அனுபவம் இருக்குது, நான் அந்த காலத்துலேருந்து இப்படி இருக்கேன் அப்படின்னு பழைய பஞ்சாங்கம் சொன்னாலே இப்போ வந்து ஒரு அழகான ஒரு பேர் வச்சிடுறாங்க, அதுக்கெல்லாம் பூமர் அங்கிள்னு சொல்லிடுறாங்க. அதனால் நம்ம வந்து இந்த பேர்லாம் வாங்காமல் விலகிடணும்னு ஐயா சிறப்பாக சொல்லியிருக்காங்க. ஒரு காக்கை கதையின் மூலம் நம்ம எப்படி அந்த தேவையில்லாத சிறகுகள்லாம் நம்ம உடம்புல வச்சுக்கிட்டு சுமையாக தூக்கிட்டு நம்மளால் பறக்க முடியாது. வாழ்க்கையில் இறுதியில் நம்ம சுகமாக சந்தோஷமாக இருக்கணும்னா அந்த பொறுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமாக கழட்டிடணும், எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து எதன் மீது நம்ம ரொம்ப அதிக ஈடுபாடு வைத்திருக்கிறோமோ அதிலிருந்து முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக விலக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதி காலம் நமக்கு சந்தோஷமாக சுமை இல்லாத இருக்க வேண்டும்னா நம்ம ஒரு 50 வயசு ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஸ்டேஜுக்கு முன்னாடிலேருந்தே இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நம்ம ஒரு பொறுப்பில் தான் விலகும் போது மற்றவங்க நம்மளை நமக்கு மரியாதை தரல, அவங்க நம்ம மதிக்கல அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு வராது. நாம் எதிர்பார்த்து இருந்தால் தான் நமக்கு வந்து வருத்தம் வரும் நமக்கு. அப்போது நம்ம வந்து முக்கியமாக டேக் இட் ஈஸி பாலிசி. அப்போ மற்றவங்களுக்கு வழி விட்டு நம்ம விலகி நிற்கும்போது அவங்க செய்கிற செயல்களை பார்த்து நம்ம ரசிக்க முடியும். ரசித்தல் நன்மணியை நிறைய சொல்லியிருப்பாங்க. நம்முடைய இரு டைம் இருக்கிற டைமில், அதாவது ஃப்ரீ டைமில் நம்ம வந்து ரசித்தலுக்கு செலவிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அடுத்தவங்க செய்கிறது, குழந்தைங்க செய்கிறது எல்லாரையும் பார்த்து நம்ம ரசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொறுப்பற்றது வந்து நம்ம பக்குவப்படுத்துவதை காமிக்கிறது பொறுப்பற்ற வாழ்க்கை. நம்மளுடைய முதிர்ச்சி வந்து இயல்பாக இருக்க வேண்டும். நம்ம ரிலாக்ஸ்டா நைட்ல தூங்கணும்னா பொறுப்புகளை சுமந்து கொண்டே இருந்தோம்னா நம்மளால ரிலாக்ஸ்டா நைட்ல தூங்க முடியாது. நேற்றுக்கு நீ கூட்டுனதா ரெண்டாவது அதுக்கப்புறம் கபோர்ட்ல நமக்கு பாக்ஸுக்குள்ள நம்ம வச்சுட்டேன். இதெல்லாம் சுமந்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு உடம்பு எப்படிலாம் கெடுது அப்படின்றத ஐயா சொன்னாங்க. வீட்டுக்கு மனக்குழப்பம் போயிட்டு வரும், இருக்கேன். ரத்த கொழிப்பம் வரும், ஹார்ட் அட்டாக் வரும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ பொறுப்பான வாழ்க்கை எப்படி முக்கியமோ அதே போல் பொறுப்பற்ற வாழ்க்கையும் மிக மிக முக்கியம். நம்மளுடைய முன்பாதியில் நம்ம எப்படி பொறுப்பாக ரொம்ப இருக்கிறோமோ அதோடைய பின்பாதியில் நம்ம பொறுப்பு இல்லாமல் இருந்தோம்னா நம்மளுடைய இறுதி கால வாழ்க்கை ரொம்ப சுகமாகவும் அமைதியாகவும் ஏக்கம் இல்லாதவும் அழுத்தம் இல்லாதவும் இருக்க முடியும். இப்படி முழுமையான வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு ஒரு சிறந்தது ஒரு எதிர்காலம் இருக்குது. அதாவது மரணத்துக்கு பிறகு கூட நம்ம எந்த பெற்றோர்கள்கிட்ட யார்கிட்ட எப்படியான ஒரு வாழ்க்கை நம்ம வேணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்ற மிக சிறந்த ஒரு கருத்தை, நமக்கு தெரியாத கருத்தை ஐயா சொல்லியிருக்கிறாங்க. நம்ம அந்த வாய்ப்பு கிடைக்கணும்னா நம்ம வந்து முழுமையான வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி முடிச்சாங்க. ரொம்ப சிறப்புங்க ஐயா, நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். ஐயா அவர்களை நாம் தவநிலையில் முதலில் வாழ்த்துவோம். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா முதல் நன்மணி ஏதோ பேச சொன்னாங்க, அவரை பேச ஐயா நீங்க பேசுங்க ஐயா. நன்மணி ஐயா முதல்ல நான் குறுக்கிட்டுட்டேன், இப்ப பேசுங்க ஐயா. நன்றி, பேசலாம். கேக்குதுங்களா மேடம்? கேக்குதுங்க ஐயா. நன்மணி ஐயா நடுவில் பேசினாருங்க, கடைசியில் பேசணும்னு மாதிரி சொல்லியிருந்தேன். நன்மணி ஐயா பேசலாங்க ஐயா. ஐயா இல்ல போல் இருக்குமா. ஐயா வாழ்க வளமுடன். ஆக்சுவலி ஐயா இன்னைக்கு என்ன தலைப்புன்னு கேட்கும்போது நீங்களே கொடுங்கன்னு சொல்லியிருந்தாரு. அப்போ வந்து நான் பொறுப்பற்ற வாழ்க்கையை உகர்ந்ததுன்னு ஒரு ஸ்பீச் ஐயா அதை கேட்டிருந்தேன். சரி, அது கூட கனெக்ட் பண்ணி பொறுப்பான வாழ்க்கையை பத்தி ஐயா பேசிட்டு அதுல இருந்து எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்ற மாதிரி பேசுவாருன்னு நான் தலைப்பு கொடுத்தேன். அது கொடுத்தவொடனே ஓகேன்னு சொல்லிட்டாருங்க. ஐயா சிறப்பா இருந்தது. கேள்வி பதில் இருந்தா கேளுங்கம்மா.
கேள்விகள் எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன் ஐயா. இல்ல கொஞ்சம் பேர் கேட்டிருக்கிறாங்க. மகேந்திரன் மூலிகை ஐயா மகேந்திரன் கேட்டிருக்காரு. ஐயா பேசலாம். ஒரு முறை மைக் டச் பண்ணிக்கோங்க. ஒரு முறை டச் பண்ணணும். அடுத்து ஜியோமி. ஐயா வணக்கம் ஐயா. ஐயா கேக்குதுங்களா? வணக்கம் மகேந்திரன் ஐயா, கேக்குது, தெளிவா கேக்குது, சொல்லுங்க ஐயா. என் பேர் வந்து பசி உணவு மகேந்திரனுங்க ஐயா. ரொம்ப இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அந்த சொன்ன மாதிரி மன அழுத்தங்கள் வந்து இது மாதிரி நம்ம இருக்கும் பொழுது வந்து அந்த மன அழுத்தங்கள் கண்டிப்பா குறையுங்க ஐயா. ரொம்ப பொறுப்பு ஏத்துக்கிறோம், அது நம்மளுடைய இதுதான். அது வந்து அது இது மாதிரி நிகழ்ச்சிகள் கேட்கும் பொழுது கேட்டு இதுல இருந்து நம்ம வந்து மாறி நம்ம அந்த மன அழுத்தங்கள் இல்லாம நம்ம வந்து வாழ வந்து கத்துக்கணுங்க ஐயா. ரொம்ப நல்ல ஒரு அற்புதமான தகவலுங்க ஐயா. இன்னைக்கு வந்து நல்ல ஒரு தகவலை கேட்டேன், அதனால மனமார்ந்த நன்றி, மகிழ்ச்சி. இதுல வந்துங்க ஐயா ஒரே ஒரு சந்தேகம். அந்த 47 அந்த 45ல இருந்து கொடுக்குறீங்க ஐயா, இல்ல அதை தாண்டி இருக்கலாமா? இல்ல இல்ல அந்த வயது வரும்பொழுது கரெக்டா நம்ம வந்து அந்த நிலை முடிவு எடுத்துடணும் ஐயா? பொறுப்பு அவங்க கிட்ட ஒப்படைச்சனுங்களா பிள்ளைங்க கிட்ட? அதாங்க ஐயா ஒன்னே ஒண்ணு. இல்லைங்க ஐயா, அப்ப வந்து நம்மளோட மனமாற்றத்தை ஆரம்பிச்சிடணும். 45 சரிங்க ஐயா. 47ல இருந்து மனமாற்றத்தை ஆரம்பிச்சிருங்க. மனமாற்றத்துல எப்படின்னா, ஓகே இது மாதிரி நம்ம ஒரு ஸ்டேஜுக்குள்ள நகர போறோம் அப்படின்ட்டு நம்ம ஒரு ஸ்டேஜ் ஆரம்பிக்கணும், நமக்குள்ளேயே நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். கண்டிப்பா. அது வந்து 48 அப்படிங்கிறது வந்து எதுக்காக 48 அப்படின்னா, பொதுவா வந்து எல்லாமே உடல் தளர்ந்து போய் அதுக்கப்புறம் நீங்க வந்து வாழ்க்கையை வந்து ரசிக்க முடியாது. உடல்ல கொஞ்சம் நல்ல சக்தி இருக்கும்போது வாழ்க்கையை ரசிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். நமக்கு ஒரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நல்லா இருக்கும். அந்த ஆக்டிவிட்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து நம்மளோட இறுதி காலம் வரைக்கும் அந்த ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். நீங்க 60 வரைக்கும் டார்கெட் வச்சு ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களால எந்திரிக்கவே முடியாது. முடிச்சுட்டு வெளியே வரும்போது புளிஞ்ச கந்தல் துணியா மாறிடுவீங்க. அப்ப நம்ம என்னன்னா கொஞ்சம் முன்னாடியே நம்மளோட டர்ன் எடுக்க ஆரம்பிக்கும் பொழுது பொறுப்புகளை கொஞ்சம் கொஞ்சமா விட ஆரம்பிக்கும் போது என்னன்னா நீங்க அதுக்கப்புறம் வாழக்கூடிய டைம்ல இந்த சக்தி ஓட்டம் தான் அடுத்து இருக்கக்கூடிய அந்த 12-13 ஆண்டுகளோட சக்தி தான் அதுக்கப்புறம் இறுதி காலத்து வரைக்கும் உங்களை கூட்டிட்டு போகும். அப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம், கடைசியில் எல்லாம் முடிஞ்சு சடைஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற சமயத்துல அப்புறம் பொறுப்பு துவக்கிறது, பொறுப்பை விடுறதுங்கிறது வழி இல்லாம விடுறது. இது வந்து நம்மளா வாலண்டியரா விடும் பொழுதுதான் அந்த வாலண்டியர் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான வேர்டு. நீங்களா தெரிஞ்சு இது வேண்டாம் அப்படின்னு பண்றீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப நல்லா இருக்கும். அதுல அது வந்து நமக்கு வேணும்னா திருப்பி தொட முடியும், ஆனா தொட மாட்டோம். ஓகே நடக்கட்டும், அதோட தெரிஞ்ச விஷயம் தானே, செய்யட்டும், நம்ம என்ன பெருசா கத்துக்கிட்டு வந்தோம், நான் உங்களுக்கு கத்துக்கிட்டு இருக்கட்டும், கொஞ்ச நேரம் கத்துக்கிறது எப்படி கத்துக்கிறாங்கன்னு வேடிக்கை பார்ப்போமே அப்படின்னு நம்ம நின்று பார்க்கும்போது நமக்கு ரொம்ப நல்லா புரியும், இவங்க நம்மளை விட ஃபாஸ்டா செய்யறாங்க, நம்மளோட தெளிவா இருக்கிறாங்க, சோ இது கரெக்ட், நம்ம அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள வரும். எது எடுத்தாலும் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு நம்ம பேச ஆரம்பிக்கும் போது அந்த ஜெனரேஷனுக்கு, அது இப்போ வரக்கூடிய ஜெனரேஷன், இதுக்கு அடுத்த ஜெனரேஷன், அதாவது நம்மளோட கிராண்ட் பேரண்ட்ஸ் கிராண்ட் சில்ட்ரன் வரும்பொழுது ரொம்ப சிரமப்படுது. ரொம்ப ஃபாஸ்ட் பிக்கப் அந்த ஜெனரேஷன் இப்பெல்லாம். அந்த ஜெனரேஷனை நம்மளால ஹேண்டில் பண்ணவே முடியாது. அப்ப நம்ம வேடிக்கை பார்க்கறது தான் நமக்கு பெரிய பிளஸ்ஸாவும் இருக்கும், சந்தோஷமாவும் இருக்கும். அப்ப நம்ம மன அழுத்தங்கிறது வராதாங்க. என்ன மதிக்கல பாரு, என்கிட்ட ஒண்ணுமே சொல்லல பாரு, என்னையெல்லாம் ஒரு கண்ணுல பேசவில்லை, அப்பெல்லாம் நான் இப்படி தெரியுமா அப்படின்ட்டு இந்த அப்ப அப்படின்னு இழுத்தாலே அவங்க ரொம்ப வீக்கா இருக்கிறாங்கன்னு அர்த்தம் ஐயா. கண்டிப்பா கண்டிப்பாங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா, ரொம்ப சிறப்பா நல்லா புரிஞ்சுதுங்க ஐயா. நன்றி, மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். நண்பன் ஐயா நீங்க பேசலாங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். ஒரு வித்தியாசமான தலைப்பு, ஒரு அற்புதமான தலைப்பு. இது வந்து நம்ம சமுதாயத்துல ஏற்கனவே இது கொடுத்த தலைப்பு தான் என்றாலும் இன்றைக்கு அதை வந்து ஒரு டீட்டெயிலா நீங்க கொடுக்கக்கூடிய ஒன்றை பார்த்தேன். அதாவது பிரம்மச்சரியம், இல்லறம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் என்று பிரிச்சிருக்காங்க. அப்ப அதுல அந்த பிரம்மச்சரியம், இல்லறம் ரெண்டும் வந்து பொறுப்பு
உள்ள ஒரு வாழ்க்கையாக நம்ம எடுத்துக்க வேண்டியதா இருக்குங்க. நீங்க அந்த பொறுப்பற்ற வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கு அவங்க வானப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா ஓகே இன்னைக்கு ஓகே. சும்மா வானப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா நமக்கு என்ன பண்ணிடுறாங்கன்னா ஏதோ ஒதுங்கி போயிடுறது அப்படின்னு நம்ம மக்கள் எடுத்துக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு நீங்க சொன்ன அடிப்படையில பார்க்கும்போது அந்த வானப்பிரஸ்தம் அப்படிங்கிற இடத்துக்கும் இந்த பொறுப்பு உள்ளதுல இந்த தேவைகளை நிறைவேற்றுவதும் கடமைகளை செய்வதும் பொறுப்புள்ளதுல வந்துருதுங்க. அந்த பொறுப்பற்றது அப்படிங்கிறதுல வந்து அந்த வார்த்தையை வந்து நம்ம தவறா புரிஞ்ச கூடாது. அந்த வானப்பிரஸ்தம்ங்கிற இடத்துல ஒதுங்கி போறதல்ல, அந்த இடத்துல ரசித்தலும் கண்காணித்தலும் அப்படிங்கிற ரெண்டு அதுல இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுதுங்க. அப்ப இப்ப என்ன ஆகுதுன்னா, இப்போ பேர பிள்ளைகளுடைய படிப்பு கூட இப்ப தாத்தாக்கள் வந்து பொறுப்பெடுத்துக்கிற மாதிரி இருக்காங்க. அப்ப என்ன ஆயிருதுன்னா அந்த அந்த பேரனுடைய பெற்றோர்களுக்கு அவர்களுடைய கடமையை செய்வதற்கு நம்ம வழிவிடாம நிக்கிறோமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலையெல்லாம் இருக்குது. அப்ப இது ரொம்ப 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 சிந்திக்கக்கூடிய ஒரு தலைப்பாக இருக்கிறது. இதை இன்னைக்கு இந்த தலைப்பு கொடுத்தது வந்து ரொம்ப அற்புதமா இருக்குங்க. இத வேதாத்திரியத்தோட இணைச்சு நான் அடுத்து இதை கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு தூண்டுதலாக இருந்தது. ரொம்ப நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அது தலைப்பு கொடுத்தது சசிகுமார் ஐயா தான் கொடுத்தாரு. பட் இது நம்ம பொறுப்பற்ற வாழ்க்கை பற்றி ஒரு தடவை பேசணும். அது வந்து என்ன ஒரு சின்ன தவறு நடந்துச்சுன்னா குழந்தைகள்கிட்ட அது குழந்தைகள்கிட்ட அந்த மீட்டிங்ல இருந்தனால அவங்க ஓகே அப்ப இனிமேல் எதுவுமே நான் கண்டுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க. அது தவறு. சரி, சரி, இந்த சரி. பொறுப்பு சரி, செவந்துட்டு சரி. அப்புறம் பொறுப்பு விடணும் அப்படிங்கிறது தான் நீங்க சொல்றது கரெக்ட். குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கறதுல அந்த பேரண்ட்ஸ் செய்யக்கூடிய டியூட்டில இருந்து நம்ம இன்டர்ஃபியர் பண்ணவே கூடாது. வேடிக்கை பார்க்குற தன்மை நமக்கு நல்லா இருக்கும். அது அப்படியே ஒரு தவறு நடந்து அதை ஒரு கரெக்ஷன் பண்ணி, தவறே நடக்காம இருந்தா லைஃபே போர் அடிக்கும். தவறு ஒரு சின்ன நடந்தா அதை ஒரு கரெக்ஷன் பண்ணி அதுல ஒரு ஸ்மூத்னஸ் சரி. வரும்போது நம்மளும் அதுல ஓகே பரவாயில்ல இதெல்லாம் வேர் பண்றாங்க, ஹேண்டில் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பக்குவத்தை நம்ம வேடிக்கை பார்க்கிற தன்மையில இருக்கணுமே தவிர எல்லாத்தையும் நம்மளே செஞ்சு முடிச்சுட்டு அப்புறம் அவங்கள செய்யலன்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது. ஆனா செய்ய விட்டு வேடிக்கை பார்க்கறது அதை வேடிக்கை பார்த்தல வந்து 48 50க்கு மேல அல்லது 55க்கு மேல அதை வேடிக்கை பார்த்தல்ங்கிற நல்லா இருக்கு. அந்த வார்த்தைக்கு பதிலாங்கய்யா ரசித்தல் அப்படிங்கிற வார்த்தையை போட்டுக்கலாங்க. ரொம்ப 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 ஆப்டா இருக்கும் ஐயா. நீங்க சொல்றது நல்லதுதாங்க. நல்லா இருக்கும். அது சிறப்பு நன்றிங்க ஐயா. உங்கள்கிட்ட பேசுறது ரொம்ப நன்றிங்க. சந்தோஷம் வாழ்க ஐயா. வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். மகேஷ்குமார் சாரோட இணைந்து நன்மணி ஐயாவும் சிறப்பாக விளக்கினாங்க. ரொம்ப சந்தோஷங்க. 2 குருமார்கள் கிடைக்க ரொம்ப புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அடுத்ததாக ஜியோமி, நீங்கள் அட்மிட் பண்ணிட்டு கேள்வியை சுருக்கமாக கேளுங்க. வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்துல எத்தனையோ தலைப்புகளை பார்த்து வேந்திருக்கேன். ஐயா வணக்கம் ஐயா. நீங்க கொடுத்திருந்த அந்த பொறுப்பற்றது பொறுப்புல இருந்து விலகி இருப்பதும் ரொம்ப அருமையா சொன்னீங்க. வித்தியாசமான தலைப்பாக இருந்தாலும் இப்ப என்னுடைய ஏஜ் இப்ப 60 ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் சரியான நேரத்துல இந்த பாடம் எனக்கு கிடைச்சிருக்கு. ரொம்ப மகிழ்ச்சியா உன்னிப்பா கேட்டேங்க. அத வேடிக்கை பார்ப்பதை விட அதை ரசிச்சே பார்க்கணுங்கிற எண்ணங்கள் மேல் வாங்குது. உங்க எல்லாருக்குமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிம்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக ரிஷிபவம்மா, நீங்க கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா சசிகுமார் ஐயாவுக்கு முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறாங்க. சிறப்பான தலைப்பை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்கீங்க. அதையே வந்து இன்னும் அழகான தலைப்பா வந்து ஐயா வந்து அதை ரசித்தல்னு சொன்னது இன்னும் சிறப்பா இருந்ததுங்க. மகேஷ்குமார் ஐயா வந்து இதுக்கான விளக்கம் வந்து எல்லா 2 சைடுமே ரொம்ப நல்லா சிறப்பா கொடுத்துருந்தீங்க ஐயா. இதுதான் வந்து வாழ்க்கையிலே வந்து இந்த பொறுப்பற்ற வாழ்க்கைங்கிற தலைப்பு ஆக்சுவலா கேள்விப்பட்டது இல்லை. ஆனா நடைமுறையில நம்ம அப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறவங்களையும் பாக்குறவங்க ஐயா. அதுல என்னுடைய மாமனார் கூட பாத்தீங்கன்னா ஒரு ஏஜுக்கு பிறகு அமைதியா அவரு படிக்கிறது, பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்றது அப்படி கவனிக்கிறது, இந்த மாதிரி ஒரு செயல அவர் ஈடுபட்டுட்டு இருந்தது வந்து நான் இப்போ உங்களுடைய தலைப்பை கேட்ட பிறகு அதை நான் உணர்றேங்க ஐயா. அப்படி இருந்தாருன்னு. அதே சமயம் வந்து
எங்க பகுதியிலே ஒரு குடும்பம் இருக்குங்க. அதுல பார்த்தோம்னா ஒரு 5 பிள்ளைங்க. 5 பிள்ளைங்க மருமகள். அவங்களுக்கே இப்ப வயது பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஒரு 60 கடந்தவங்க, 50 கடந்தவங்க இப்படி இருக்காங்கங்கய்யா. இன்னமும் அவங்களுடைய தாயாருடைய கட்டுப்பாட்டிலே தாங்கய்யா அவங்க இருந்தாங்க. இப்பதான் அவங்க சமீபமா தான் அவங்க தாயார் வந்து காலமானாங்க. அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, உலக வாழ்க்கையே தெரியல. அவங்க எல்லாருமே அவங்க அம்மாவுடைய கட்டுப்பாட்டிலே இருந்ததுனாலயோ என்னவோ அவங்க மருமகள், பிள்ளைங்க எல்லாருமே அவங்க பேத்தி அந்த தலைமுறைக்கு கூட திருமணம் முடிஞ்சிருச்சு. அவங்கலாம் ஓரளவுக்கு படிச்சுட்டு வெளியூர் போனதுனால பேரன் பேத்திகள்லாம் தெளிவாயிட்டாங்க. ஆனா அவங்களுடைய மகன் மருமகள் எல்லாம் இன்னைய வரைக்கும் அப்ப பார்த்த மாதிரி ஒரே மாதிரி எந்த ஒரு அறிவுல வந்து ஒரு வளர்ச்சியோ வாழ்க்கையில தொழில வளர்ச்சியோ எதுவுமே இல்லாததை பார்க்க முடியுதுங்க ஐயா. அந்த இடத்துல இந்த பொறுப்பில்லாத வாழ்க்கையை ரசித்தலா மாத்தணுங்கிற விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப பொருத்தமா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப மிக்க நன்றிங்க ஐயா. அதே போல இதை எப்படி பெரியவங்களுக்கு பக்குவமா எப்படி அதை புரிய வைக்கிறது? இப்போ உங்க ஸ்பீச்சை வந்து நம்ம அனுப்புறோம் செய்யறோங்க, இது ஒரு விதம். ஆனா அதை கடந்து வேற ஏதாவது டிப்ஸ் இருந்தா சொல்லுங்க ஐயா, அவங்களுக்கு அந்த தன்மையை உணர்த்துறதுக்கு உண்டான ரொம்ப சுலபமான டிப்ஸ் ரிஷிபேபா மேடம். ஒண்ணுமே இல்லை. இப்ப வந்து அவங்களுக்கு எல்லாருமே ஏதாச்சும் ஒரு காரணத்தை நோக்கி டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப வந்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களுக்கு என்னன்னா, ஒரு மரணத்துக்கு அப்புறம் ஒரு வாழ்வு இருக்கு, அல்ல மரணத்துக்கு அப்புறம் மறுபிறவு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா கூட போதும். அந்த ஒரு தாட்டை உங்க கையில இருக்குது, அது மேல ஒரு நம்பிக்கை இருக்கு சொன்னா, நீங்க பொறுப்பை விட்டுட்டு போனீங்க சொன்னா திருப்பி நீங்க வரும்போது ஒரு ரொம்ப ரொம்ப மகிழ்வான வாழ்க்கைக்குள்ள நீங்க வருவீங்க அப்படிங்கறது ஆணித்தரமா சொல்ல முடியும் நம்மளால. சரிங்களா? அதுக்குதான் இந்த பொறுப்பை விட சொல்றதே. நம்ம பொறுப்பை சமக்க வேண்டாம்னு சொல்ற காரணம், திருப்பி ஒரு நல்ல பிறவி எடுக்க, நல்ல சந்தோஷமா வாங்க, ஆனந்தமா வாழுங்க. திருப்பி ஒரு கட்டம் வரும்போது நம்மளோட வரும்போது நம்ம வாழ்க்கை முடியணும்னா முடிஞ்சுட்டு போங்க. அதுக்கு லாபமான விஷயம் தான் இந்த பொறுப்பு துறக்கிறது. நீங்க பொறுப்போட இருந்தீங்கன்னா அந்த லாபம் உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கறது சொல்லி, அதுக்குண்டானதை நம்ம பார்க்கலாம். அடுத்த மாத கிளாஸ்ல நம்ம அது தேவைப்பட்டா அதை பேசலாம். அப்படி ஒண்ணு கொண்டு வந்து சேர்த்துட்டா சொன்னா டெஃபினட்டா எல்லாரும் ஏதோ ஒரு லாபம் இருக்கணும் இல்ல. அந்த லாபம் கிடைக்க போது இதை விட பெரிய லாபம் கிடைக்கிறது, இதை விட்டுருவாங்க. அதான் நம்ம மனுஷன். அது பர்டிகுலரா 50க்கு மேல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய ஏக்கமா இருக்கும். இதை விட்டுட்டு உனக்கு அடுத்த இன்னொரு பெரிய கொடிஷன் ஆயிடலாம், இதை விட்டுட்டு நீ பெரிய லட்சாதிபதி கூட பெரிய ஆளா இல்லலாம் அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்துட்டோம்னா அவங்க ஆட்டோமேட்டிக்கா விட்டுருவாங்க. அதனால சொல்லி புரிய வைக்கலாம். நம்ம டீட்டெயிலா பேசலாம். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிங்க அம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. அடுத்ததா ஜானகி அவங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசு ஐயா. இன்னும் 2 பேருக்கு பேசுற அளவுக்கு நேரம் இருக்குங்களா ஐயா? இருக்குதுமா. சரிங்க ஐயா. ஹலோ, கேள்வி கேளுங்கம்மா. கேள்வி கேளுங்கம்மா. ஹலோ, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், சொல்லுங்கம்மா. என் பேர் ஜானகியா, மதுரையில இருந்து பேசுறேன். சந்தோஷம், பேசுங்க. ஹலோ, கேக்குதுங்களா? மேடம் பேசுது நல்ல தெளிவா இருக்குது, நீங்க பேசுங்க மேடம். பொறுப்பற்ற வாழ்க்கையும் பொறுப்புள்ள வாழ்க்கையும் ஐயா சொன்னதுல அதன்படிதான் நாங்க கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கோங்கய்யா. ஏன்னா எங்க பொண்ணு மருமகிட்ட வந்து கிச்சனை ஒப்படைச்சோன்னா எல்லாரும் கேட்டாங்க, கிச்சனை எப்படி உங்களால விட்டு கொடுக்க முடிஞ்சது, கிச்சனை எப்படி உங்களால விட்டு கொடுக்க முடிஞ்சதுன்னு கேட்டாங்க. எனக்கு என்ன இப்படி கேட்குறாங்க, ஆச்சரியமா இருந்துச்சு. நம்ம தான் 34 வருஷம் சர்வீஸ் கவர்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஓடி ஆடி இது பண்ணி அங்கே இங்கே பஸ் ஸ்டாண்டில் போய் நின்று வேலையை முடிச்சுட்டு நம்ம வருவோம். இப்போ நைட்டு 9 மணிக்கு வருவோம். இப்போ வந்து கொடுத்தா என்ன இருக்கு, அவங்க அவங்க வேலையை பார்க்கட்டுமே, அவங்களுக்கு தெரிஞ்சுக்கிறட்டுமே அப்படின்னு சொல்லி கொடுத்தது. ஒரு கேள்வி கேட்டாங்க ஒன்று, இன்னைக்கு கூட கேட்டாங்க ஒரு மீட்டிங்ல, இப்போ எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுனால என்ன ஆகுதுன்னா, அவன் வந்து நம்ம கிட்ட சஜஷன் கேட்குறான். இது எப்படி பண்ணணும், அதை எப்படி பண்ணணும், இது போகலாமா, இது ரைட்டா தப்பா, நீங்களும் வாங்க அப்படின்னு நம்மளை கூப்பிடுறான். நம்மளை டிபெண்ட் பண்ணி அவன் இருக்கான். சரிங்களா? நம்மளை வந்து நீங்க போய் பாருங்க அப்படின்லாம் நம்மளை சொல்லலை. நானும் வர்றேன், நீங்களும் வாங்க, உங்களுக்கு தான் தெரியும்ல, உங்க போய் பேசினா இந்நேரம் பேசினா இன்னது கிடைக்கும்ல அப்படின்னு ஒரு சொல்யூஷன் நம்மகிட்ட வந்து எதிர்பார்க்குறாங்க. அது ஒன்றுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அது போக வந்து இப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை வெளியில போகணும்னு சொல்லிட்டு போன வாரம் ஒரு வாரம் வந்து கேரளாவுக்கு வர்க்கலாக்கெல்லாம் கூட்டிகிட்டு போனோம். நாங்கள் சர்வீஸ் இருக்கும்போது போகவே முடியலை. அவங்ககிட்ட பொறுப்பு கொடுத்ததுனால என்ன ஆகுதுன்னா, இப்போ நம்ம ஃப்ரீ பேடாக இருக்கிறோம். இது வந்து ரொம்ப எனக்கு ஆப்டாக இருந்தது. உங்களோட தலைப்பு எனக்கு ரொம்ப சூட்டாக இருந்தது.
அப்படியே ஃப்ரீயா நாங்க பாட்டுக்கு இருக்கிறோம், அவ்வளவுதான். பேரன் ஓடி வருவான், விளையாடுறான், ஓடுறான். இப்போ உங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது கொஞ்சம் மியூட் ஆச்சு, அவன் தான் வந்து டிஸ்டர்ப் பண்ணான், வாங்க வெளியில போலான்னு. அதனால நல்லா இருக்குங்க. உண்மையிலேயே உங்க கருத்து வந்து சிறப்புங்கம்மா. என்னோட லைஃபுக்கு மேட்சா இருந்தது. அப்படிதான் வாழ்ந்துகிட்டே இருக்கோம். இதுதான் நன்றிங்க உண்மை நன்றிங்க நிதர்சனம். எல்லாருமே இதை சந்தோஷம் கடைபிடிக்கணுங்கிறது சந்தோஷம். என்னோட இது. நன்றிங்கம்மா. மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு அவங்களே அருமை சொல்லிட்டாங்க. அருமை மேடம். ஆமா, நன்றிங்கம்மா. கிச்சனை வாழ்க வளமுடன். விட்டதுங்கிறது பெரிய பொறுப்பற்ற வாழ்க்கையில முதல் படி. அருமை, விட்டுருங்க. நிச்சயமா பெண்களுக்கு அதை கொடுக்கணும்னா யோசிப்பாங்க ரொம்ப. அவங்க வந்து ஒரு எடுத்துக்காட்டா சொல்லியிருக்காங்க. அடுத்து வரவங்களுக்கு இதை புரிஞ்சுக்கிட்டு விடணுன்றது நல்லா இருக்கு. அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, வாழ்க்கையை ரசிக்கிறாங்க, அதையும் நம்ம ஃபாலோ பண்ணலான்றதுக்கு அவங்க ஒரு எடுத்துக்காட்டா இருக்கீங்க. நன்றிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்ததாக சுனந்தாம்மா, நீங்க கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. தேங்க்யூ அனிதா மேடம். வாழ்க வளமுடன். ஐயா ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்தது. பட் இப்ப நான் டவுட் என்ன வந்ததுன்னா, இப்ப இருக்கிற ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ல பையனும் மருமகளும் 2 பேரும் தே ஆர் கோயிங் அவுட் சைட் ஃபார் த ஜாப்ஸ். தே ஆர் கம்மிங் பை 7 or 8 இந்த மாதிரி நைட் ரிட்டர்ன் வரும்போது அந்த பேர குழந்தைகளுடைய பொறுப்பு வந்து இந்த கிராண்ட் பேரண்ட்ஸ் மேலேயே வீழ்றது. அப்போ ஹவு கேன் தே அவாய்ட் திஸ் ஒன்? இப்போ வந்து நீங்க வந்து இதை வந்து பொறுப்பா எடுக்காதீங்க. பொறுப்பு மீன்ஸ் இதை நீங்க செய்யறீங்களே தவிர அதுல பொறுப்பு எடுத்துக்க வேணாம். எப்படின்னா இப்ப குழந்தைங்க வராங்க, நான் சாப்பிட கொடுக்கலாமா வேண்டாமா? சாப்பிட கொடுக்கணும். சப்போஸ் அவங்க வந்துட்டாங்க, நான் சாப்பிட கொடுக்குறேன் அப்படின்னா நீங்க விட்டுறணும். நான் தான் சாப்பிட கொடுப்பேன் அப்படின்னு நீங்க நிக்க வேண்டாம். அவன் என்கிட்ட தான் சாப்பிடுவான் அப்படின்னு நீங்க சொல்ல வேண்டாம். ஓகே. இப்ப வந்து நமக்கு சில வேலைகள் நம்ம செய்யறோம்னா, நான் பொறுப்பை விடணும்னா எல்லாத்தையும் விட்டுட்டு போய் ரோட்ல நிக்கிறதோ இல்ல வீட்டுல ஒரு பெட்ரூம்ல போய் தூங்குறதோ கிடையாது. இது கூட நம்ம தான் இருக்க போறோம், நம்ம ஃபேமிலி கூடயே தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். இப்ப அவங்க வேலைக்கு போயாச்சுன்னா நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிடுறோம். குழந்தை பேர குழந்தை நம்ம கூட இருக்கிறான். ஓகே. அவன் பசிக்குதுன்னு கேட்டா நீங்க தானே கொடுக்கணும். ஆமா, நம்ம தான் கொடுக்க போறோம். ஆனா இப்ப ஒரு சாட்டர்டே சண்டே வருது, நாங்க கூட்டிட்டு போறோம் அப்படின்னா இல்ல அவன் சாப்பிட்டுட்டு போகணும் இல்ல அப்படிங்கிற பொறுப்பு நீங்க சுமக்காதீங்க. நீங்க செய்யறது வேலை, அதாவது ஒரு சின்ன கடமையா வச்சுக்கோங்களே தவிர அதுதான் நான் தான் செய்ய முடியும், நான் எல்லாமே என்ன ஆகும் அப்படிங்கிற எண்ணமே வேண்டாம். இங்க இப்ப பெரியவர்கள் ஆகும் பொழுது என்ன பிரச்சனை வருதுன்னா, நான் இல்லாட்டினா என்ன ஆகுறது? இப்ப இவங்க நமக்கு முன்னாடி பேசுறாங்க, மேடம் மதுரையில இருந்து பேசுற சொன்னாங்க, நாங்க ஒரு கேரளா போயிட்டு வந்தோம் அப்படிங்கிறாங்க. இது ரொம்ப நல்லது. ஆனா பொறுப்போட இருக்கும்போது நீங்க போகவே முடியாது. ஏன்கிட்ட திருப்பி இதே கமிட்மெண்ட்ஸ் ஆபீஸ்ல இருக்கும்போது அதே கமிட்மெண்ட் இப்பவும் கமிட்மெண்ட், அப்புறம் எப்பதான் ஃப்ரீ ஆகுவீங்க? அப்ப ஃப்ரீயே இருக்காது. ஆனா நம்ம மனசு ஏங்கும் இந்த மாதிரி போயிட்டு வந்தா. நார்மலாவே எல்லா தாய்மார்களுக்குமே குழந்தை வெயிட்டா தான் இருக்கும். குழந்தை கண்டினியூஸா தூக்கிட்டு இருந்தா வெயிட்டா தான் இருக்கும். ஆனா யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? ஏன்னா சொல்ல முடியாது. சொன்னா என்ன சொல்லுங்க, ஏண்டி உன் குழந்தைய சமைக்கிறது உனக்கே வெயிட்டா இருக்குன்னு சொல்றியா அப்படிம்பாங்க. அதனால யாராச்சும் குழந்தை கேட்டா டக்குன்னு கொடுத்துட்டு அவங்க கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆவாங்க. அதே மாதிரி கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆகும் பொழுது நம்ம என்ன அது இந்த பேர குழந்தைங்க பின்னாடி ஓடும் போது கைகாலெல்லாம் அசந்து போயிடும். ஆனா யார்கிட்ட போய் சொல்ல முடியுங்களா? என் பேரை என்ன வேலை வாங்குறேன், என் பேத்தி என்ன வேலை வாங்குறா நம்ம சொல்ல முடியுமா? ஆனா உடம்புக்கு அவ்வளவு தெம்பு இல்லையே. மனசுக்கு ஆசைப்பட்டாலும் உடம்புக்கு ஓடாதே. இவரு வேதாத்திரியம்ல ஐயா சொல்லுவாரு, நீங்க மலை மேல ஏறணும்னு உங்க மனசு ஆசைப்படும், ஆனா உடம்பு மலைக்கு பக்கத்துல கூட போகாதே. அப்ப அதுக்கேற்ற அளவு தானே நம்ம வேலைகளை செய்ய முடியும். அப்போ நமக்கு வந்து இப்ப அவங்க வேலைக்கு போறாங்க, இப்ப நான் என்ன பண்ணலாம்? நீங்க கண்டிப்பா உங்களோட வேலைகளை செய்யுங்க. அவங்களுக்கு சாப்பாடு பேக் பண்ண முடியுமா செய்யுங்க, வேணாம் சொல்லலாம். அவங்களே செய்யறே சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா விட்டுடுங்க. அந்த விட்டு கொடுக்கறதுங்கிறது தான் பொறுப்பற்ற வாழ்க்கையோட பேஸ். நமக்கு ஒரு அவ்வளவுதான், அது போதும். குழந்தைங்க பேர குழந்தைங்க நம்மகிட்ட தான் கேட்கறாங்க, நம்ம தான் இருக்கிறோம்னா நம்மள மட்டும் தான் கேட்க முடியும். ஆனா அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா நீங்க தாராளமா விட்டுறலாம். இல்ல குழந்தைங்க என் மேல வந்து தூங்குறாங்கன்னு ஆசைப்படுறாங்கன்னா வந்து தூங்கட்டும். இப்ப எதுவுமே நம்ம கம்பல்ஷன்ல நடக்கல, இன்னொருத்தவங்களோட விருப்பத்துல நடந்துட்டு இருக்கு. இதுதான் பொறுப்பற்ற வாழ்க்கை. எதுவுமே இல்லாம இருக்கிறது கிடையாது, எல்லாமே நடந்துட்டு இருக்கும். ஆனா எதுலையுமே நம்ம பட மாட்டோம். அவங்க இருந்தாலும் சந்தோஷம், இல்லாட்டி சந்தோஷம். இது இந்த மனநிலை வரும் பொழுதுதான் மனசுல ஓட்டங்கள் குறையும், எண்ண ஓட்டங்கள் குறையும். இல்லன்னா நம்ம அந்த பையன் எப்ப வருவான், பொண்ணு எப்ப வருவா, இவன் எப்ப தூக்க வைக்கிறது, இவனை எப்படி தூக்குறது, இவனுக்கு என்ன செய்யறது, இப்படி தேவையில்லாத சிந்தனைகள் ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்தை நீங்க குறைச்சிட்ட போதும். ஓகே ஓகே. டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட், அவ்வளவுதான். கரெக்ட். டிட்டாச்சு லைஃப், பட் கொஞ்சம் அட்டாச்மெண்ட் அங்கங்க ஒட்டிட்டு இருக்கோம், அவ்வளவுதான். அதை விட்டுனா உடனே விட்டுருவோம் நம்ம. ஓகே.
தேங்க்யூ ஐயா, தேங்க்யூ. வாழ்க வளமுடன். தேங்க்யூம்மா, நன்றிம்மா, வாழ்த்து வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். தாமரை இலை தண்ணீர் மேலே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு நம்ம எடுத்துக்கலாங்க. அடுத்ததாக அனார்கலி அம்மா, நீங்கள் பேசலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். ரொம்ப சிறந்த தலைப்புங்க ஐயா. நம்முடைய வாழ்க்கை அப்படியே படம் பிடித்து காட்டினார் போல இருக்கு. நிச்சயமாக எல்லாருமே விடுதலை பெற வேண்டும். உங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்கு அப்படின்னா தான் எல்லாமே விட்டு கொடுப்பாங்க. இன்றைய சூழல் அப்படிதான் இருக்கு. ஆல்மோஸ்ட் நாங்கெல்லாம் அந்த வனப்பிரஸ்த வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க சொன்ன இது இன்னுமே 100% கடைபிடிக்கிறதுக்கு நமக்கு நல்ல ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. இந்த 47ல இருக்கிற எல்லாருமே கொஞ்சம் உங்களை தயார்படுத்திக்கோங்கன்னு ஐயா சொன்னாங்க. அது எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரணும்ன்றதையும் சிறப்பா சொன்னாங்க. நம்முடைய இன்றைய வாழ்க்கைக்கு இதுதான் இருக்கு. மகரிஷி ஐயா அவர்களும் நிறைவேறாத ஆசைகளின் கூட்டத்தோட இருந்தா உங்களுக்கு உங்களுடைய ஆன்மா சாந்தி அடையாதுன்றதையும் நமக்கு அடிக்கடி நம்ம நன்மணி ஐயா சொல்லக்கூடிய ரசித்தலுக்கு போங்க அப்படின்னு. சோ அந்த ரசித்தல் தான் எங்களுக்கு அப்படியே மனசுல ஓடிட்டே இருக்கும். சோ இப்ப அந்த அம்மா சொன்ன மாதிரி, ஜானகி அம்மா சொன்ன மாதிரி, ரசித்தலுக்கு நாம போகும்போது ரொம்ப ஒரு சுதந்திர பறவையா ஆயிடுறோம் என்பது உண்மை. இன்றைய மக்கள், இந்த சின்ன பிள்ளைங்க ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்கன்றது சொன்னது 100% உண்மை ஐயா. அதனால நம்ம அவங்கள பத்தி கவலையே பட வேண்டாம், விட்டுடுவோம். இந்த இதை எடுத்து சொன்னதுக்கு ரொம்ப நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றி அம்மா. நன்றிம்மா. நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். மிக சிறந்ததாக விளக்கினீங்கம்மா. ஓகே ஐயா, இப்போ அக்குபஞ்சர் கிளாஸை பற்றி ஏதாவது ஒரு ஆரம்பிக்கிறத பற்றி சொல்லிடுங்க ஐயா. போஸ்டர் ஷேர் பண்ணுறோம். நன்றி, நன்றிம்மா. இது ஆல்ரெடி நம்ம குரூப்லயே ஷேர் பண்ணிருக்கோம் ஐயா. சொல்லுங்க ஐயா. இது இந்த அக்குபஞ்சர்ங்கிறது நம்ம படிக்கிறது அப்படிங்கிறது வேண்டவே வேண்டாம். ஏன்னா அது ஒரு இத்தனை வருஷம் படிச்சிருக்கேன், அதே மாதிரி இதையும் படிக்கணுமா அப்படின்னா தேவையில்லை. இது நம்மளோட வாழ்க்கையில இருக்கக்கூடிய மன ஓட்டத்தை நல்ல சீரமைச்சு கொடுக்கும். அந்த ஒரு கேரண்டி நம்ம இந்த கல்வியில தர முடியும். மருத்துவத்தை பத்தி கத்துக்க போறீங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. எப்படி சொல்ல போனா, இந்த ஒரு வருடத்துல நமக்கு என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னா, ஒரு க்ரூட் ஆயில் எடுத்துட்டு வரோம். அந்த க்ரூட் ஆயில நம்ம ப்ராசஸ் பண்ணும்போது அதுல இருந்து ஒரு 100 விதமான ப்ராடக்ட் நீங்க கன்வெர்ட் பண்ண முடியும். யாருனால அப்படின்னா, அந்த க்ரூட் ஆயில ப்ராசஸ் பண்ண தெரிஞ்சவங்களால மட்டும்தான் 100 விதமான ப்ராடக்ட் எடுக்க முடியும். உதாரணத்துக்கு நீங்க பெட்ரோல் எடுக்கிறீங்க, டீசல் எடுக்கிறீங்க, கெரோசின் எடுக்கிறீங்க, தார் எடுக்கிறீங்க, வேஸ்லின் எடுக்கிறீங்க, ஆயில் எடுக்கிறீங்க, அப்படி நிறைய பேசிட்டே போனா கூட அது எடுக்க தெரிஞ்சவங்க தான் அந்த க்ரூட் ஆயில ப்ராசஸ் பண்ணிட்டு வருவாங்க. அது போல இந்த வாழ்க்கைங்கிறது ஒரு க்ரூட் ஆயில். ஓகே, அந்தந்த காலகட்டத்துக்கு இந்த வாழ்க்கையில இருந்து இந்த க்ரூட் ஆயில மாத்தணும். மாத்தி தெரிஞ்சவங்க அந்த காலகட்டத்துக்கு என்ன வேணுமோ அதை வச்சு அனுபவிச்சுட்டு போயிடுறாங்க. மாத்த தெரியாதவங்க க்ரூட் ஆயில வச்சு நான் என்ன பண்றது அப்படிங்கிற கேள்வியிலேயே வாழ்க்கையை தொலைச்சிடணும். ஸோ இந்த கல்வியில மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு சின்ன பகுதி தான் உங்களுக்கு. ஆனா வாழ்க்கைக்கு உண்டான எல்லா விதமானதும், பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும், பருவத்துல என்னென்ன செய்யணும், பருவத்தை தாண்டினதுக்கு அப்புறம் என்ன செய்யணும் அப்படிங்கிற எல்லாமே சேர்ந்த ஒரு கல்விக்கு பேருக்கு அக்குபஞ்சர் அப்படின்னு வச்சிருக்கிறோம். பட் அக்குபஞ்சர் தத்துவத்தைப்படி, சித்தாந்தத்தைப்படி படிக்கிறதுனால இது இன்னும் கொஞ்சம் ஆழமா புரியுது. ஓகே, இதுதான் இதை ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறது தெளிவா புரியுது. இப்ப நீங்க கொடுக்குற தலைப்புகள் எல்லாமே நம்ம என்ன பண்றோம்னா, தலைப்புகள் கொடுத்த உடனே இதை கொண்டு போய் அக்குபஞ்சர் சித்தாந்தத்துல கொண்டு போய் பொருத்தி பார்ப்போம். சும்மா எதுவுமே பேசக்கூடாது. அப்ப அந்த சித்தாந்தத்துல என்ன சொல்றது அப்படின்னு யோசிக்கும் போது அதுல இந்த தன்மைகள் எல்லாம் மேட்ச் ஆகுதா அப்படின்னா, ஆமா, ஒரு பக்கம் மேலே ஏறணும், ஒரு பக்கம் கீழே இறங்கணும். இது ரெண்டும் ஒரு ஈக்குவல் தானே, இல்ல மேலே ஏறதும் நல்லது, கீழே இறங்குறதும் நல்லதுதான் அப்படிங்கிறது புரியும் பொழுது, ஏற்றமும் இறக்கமும் சமம் அப்படி வரும் பொழுது பொறுப்பும் பொறுப்பற்றதும் சமம் அப்படிங்கிறது புரிய வருது. ஸோ இப்படி நீங்க கொடுக்கக்கூடிய தலைப்புகள் நம்ம புத்தகங்களை தேடி படிச்சுட்டோ மற்றதை பண்ணி சொல்றது இல்லை. சித்தாந்தத்துல என்ன சொல்லுது, அதை அப்ளை பண்ணா என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு சொல்றோம். அது ரொம்ப சுலபமா இருக்கிறதுனால, ஏற்றுக்கொள்ற மாதிரி இருக்கிறதுனால நீங்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்குது. அதனால இந்த ஒரு வருடத்துல இந்த 11 மாதங்கள் கல்வியில அது 2 நாட்கள் தான் நம்ம செலவு பண்ண போறோம். மாசத்துல சனி ஞாயிறுல இந்த 2 நாட்கள் ஆல்மோஸ்ட் 22 நாட்கள் வகுப்பு. அந்த 22 நாள்ல உங்களுடைய மாற்றம், மனமாற்றம், உடல் மாற்றம், ஆரோக்கிய மாற்றம், மற்றவர்கள் செய்யக்கூடிய, சொசைட்டிக்கு செய்யக்கூடிய நன்மைகள் எல்லாமே கலந்த கலவையாக இந்த கல்வியை கற்றுக் கொடுக்கிறோம். ஸோ
கண்டிப்பா இத ஒரு தடவை நீங்க டேஸ்ட் பண்ணிட்டீங்க சொன்னா உங்க வாழ்க்கைக்கு வேற அடுத்தது எதுவும் தேவைப்படாது. தேவைப்படுறதையும் நம்ம அழகா பயன்படுத்திக்குவோம். எதையும் நம்ம இக்னோர் பண்ண மாட்டோம். நம்ம அதையும் பயன்படுத்திக்குவோம், விடுதலை அடைவோம், வாழ்க்கையை ரசிச்சு வாழ்ந்துட்டு வருவோம். நன்றி அனிதா மேடம். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். இந்த வகுப்பு வந்து ஒரு படிப்பு கிடையாது, ஒரு வாழ்வியல். இது நம்ம எப்படி வாழ்க்கையை வாழணும் அப்படின்றத பற்றி நம்ம ஆசிரியர்கள், அங்கே இருக்க குருமார்கள்லாம் ரொம்ப சிறப்பாக சொல்லி இருக்காங்க. அனைவரும் இதில் பங்கு பெற்று பயனடையுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மீண்டும் ஐயா அவர்களை ஒரு முறை வாழ்த்துவோம். இத்தனை நேரம் ஐயா அன்பர்களின் கேள்விகளுக்கு சிறப்பாகவும் பொறுமையாகவும் பதில் அளித்த ஐயா அவர்களை நாம் மனதார வாழ்த்துவோம். ஹீலர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களது ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, நீங்கள் ரிலீவ் ஆயிக்கலாங்க.